நேர்கள் இணைந்திருப்பது 92 எஃப்எம் பண்பலை வரிசையில் நியூ சவுண்ட் வானொலியில் தினமும் 9 மணி தொடக்கம் 11 மணி வரை ஆன வணக்கம். 9 தொடக்கம் 11 மணி வரையான தீரனின் நேரத்தில் 9 மணிக்கு அறிவு களஞ்சியமும், அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு பகிர்வு. இது புத்தகங்கள் சொல்லும் கதை. அதனைத் தொடர்ந்து 10:30 தொடக்கம் 11 மணி வரை பாட வரலாம். இப்பொழுது நாம் இணைந்திருப்பது பகிர்வு. இது புத்தகங்கள் சொல்லும் கதை. எங்களுடன் அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்றார். வணக்கம் விஜய். விஜய் அவர்களே, இருக்கிறீர்களா? வணக்கம் தீரன். நலம்தானே? நலம் நலம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா? ஆமாம், நலமாக இருக்கின்றோம், உற்சாகமாக இருக்கின்றோம். மோகனின் வார்த்தையில் அதை அதை சொன்னால் மனதுக்கே உற்சாகமாக இருக்கும். அப்படித்தானே? கண்டிப்பா. என்றால் அப்படித்தானே என்றால் அதைத்தான் நீங்களும் ஓமன் தான் சொல்லணும் என்ற மாதிரி தான் சொல்லுவோம். அந்த ஓமன் சொன்னாதானே அது பாசிட்டிவா இருக்கும்னு. ஆமாம், பாசிட்டிவ் ஆகிறதுக்கான தான் அப்படி சொல்லுவோம். நன்றி நன்றி. சரி, அப்ப இன்று என்ன புத்தகம் கிட்டடியில் வாசிங்களா? நேற்று வாசித்தீங்களா? இன்றைய காலமா வாசித்தீங்களா? அல்லது அரை மணி நேரத்துக்கு முதல் வாசித்தீங்களா? நான் நேற்று வேறு ஒரு புத்தகம் வாசித்தேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நான் கடைசியாக உங்களிடம் சொன்ன அந்த புத்தகம், எழுதின புத்தகம் என்ன புத்தகம்னு கேட்டிருந்தீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, அது வந்து ராபின் சர்மான்னு சொல்லி ஒரு ஆள் எழுதின புத்தகத்துல அந்த தகவல் இருந்தது. அப்படியா? ராபின் சர்மா. நான் ஒரு மாதிரி தேடி பிடிச்சு பார்த்தேன். நான் கேட்டதன் காரணம் என்னவென்றால், நாங்கள் பகிர்ந்து கொள்வோம், அதுவும் பிரயோசனமாக இருக்கும். அதை அந்த புத்தகம் எப்படியாக எடுக்கலாம் என்ற விவரத்தையும் கொடுத்தால் ஆர்வமுள்ளவர்கள் அதை எடுத்து வாசித்துக் கொள்வார்கள் தானே? அது நன்மையாக தான் இருக்கும். அத்துடன் நானும் பிடிஎஃப் முறையில் பல புத்தகங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றேன். தமிழ் புத்தகங்கள், தமிழ் மட்டுமல்ல ஆங்கில புத்தகங்களும் கூட. எனக்கு பிடித்தது வாசிக்க வேணும் என்றதுக்காண்டி எடுத்த புத்தகங்கள் ஒன்றுமே வாசித்து முடியவில்லை. அது நீங்கள் சென்ற தடவை சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கின்றீர்கள். இப்பொழுதுதான் சீவக சிந்தாமணியை எடுத்து வைத்திருக்கின்றேன், வாசிப்போம் என்று. நல்ல விஷயமா. ஏனென்றால் நான் சிறுவயதில் இல்லை, ஓ லெவல் அந்த ஊரில் படிக்கும் பொழுது வெற்றை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். மணிமேகலை, சிந்தாமணி, பல பல புத்தகங்கள். அதை வாசிப்பதில்லை தானே. ஒரு பகிரும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்தது. அப்படியான குரூப்புகள் இருந்தால் நன்மைதான் எல்லாருக்கும். ஏனென்றால் பழைய புத்தகங்கள் எடுக்கக்கூடிய இருக்கும். அத்துடன் ராணி காமிக்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கீங்கள் தெரியல? நிச்சயமாக. இந்தியாவிலிருந்து தான் வரும். ஆனால் அது எல்லாருக்குமே மிகவும் பிடித்தது ராணி காமிக்ஸ். அந்த மாமா அப்படியெல்லாம் பல வரும். அதில் தொடர்ந்து வரும் கதைகள் இருக்கின்றது. இரும்பு கை, மாயாவி போன்ற புத்தகங்கள், அதெல்லாம் வாசிப்போம். ஆமாம், சித்திரக்கதைகள் என்றால் சித்திரம் கீறி அதில் பேசுவது மாதிரி போடுவார்கள் அந்த சித்திரக்கதைகள். அதை சும்மா கேட்டு பார்த்தேன், இருக்கின்றதா எடுக்கலாமான்னு. போட்டார்களே, வெளிவந்த எல்லா புத்தகமும் வந்தது அந்த குழுவில் பகிர்ந்தார்கள். ஆமாம், பிடிஎஃப் முறையில் எல்லா புத்தகமே போட்டிருந்தார்கள். அன்றுதான் நான் நினைக்கின்றேன், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள். அதை ஒன்று கூட நான் வாசித்து முடிக்கவில்லை என்பது அது வேற கதை. அப்படியா பிரியோசனமான தகவல்கள் பகிரும் குரூப்புகள், குழுக்களும் இருக்கின்றன. சரி, உங்களிடம் இப்பொழுது வருவோம். நீங்கள் இந்த தடவை என்ன எப்படியான புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க? பேர் என்ன? அதை சொல்லி நீங்கள் தொடங்கலாம். நன்றி நன்றி மோகன், நடாமோகன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகள். அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், புத்தகம் வாசிக்க போட்டாரோ தெரியவில்லை. சிலோட சொல்லி அதை வாசிச்சு கொண்டிருக்கலாம்.
நான் உங்களோட அந்த இதுல எங்களோட சட்ல போட்டுக்கிறேன் என்ன புத்தகம்னு சொல்லி அதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புத்தகம் வந்து முதல்ல ஆங்கிலத்துல தான் வந்தது. ஹூ வில் ஆஹா. கிரை வென் யூ டைன்னு சொல்லி. அப்ப அது ஹூவில் என்னது? ஹூ ஹூவில் வில் டை, ஹூ வில் கிரை cry when you die. கிரை ஆ, வென் யூ டை. சரி சரி. அப்ப நான் அந்த சட்ல போட்டுக்கிறேன், நீங்க விரும்பினா பார்க்கலாம். அப்ப அந்த புத்தகம் தான் முதல் ஆங்கிலத்துல வந்தது. அதுக்கு இப்பதான் தமிழ் மொழி பெயர்ப்புல வந்திருக்குது. இது philosophical, இது தத்துவ ரீதியான இதா ஓமோ அல்லது ஓ வாழ்க்கையின் தத்துவத்தை விளங்கப்படுத்துற புத்தகம் போல ஓமோ ஓ நினைக்கிறேன். நாங்கள் சரியா சொன்னீங்களா, உண்மைதான். அதாவது இப்ப நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குது. ஆனா யாரும் அதை கடைப்பிடிப்பதாக தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் அது என்ன கடைப்பிடிக்க வேண்டும், கடைப்பிடிக்க கூடாதுன்னு புத்தக ஆசிரியர் முக்கியமா சொல்லியிருப்பார் தானே? ஓ அப் யா யா அவர் அவர் பரிந்துரைக்கிறது வந்து அதுல நிறைய விஷயங்களை சொல்றாரு. அப்ப அந்த புத்தகத்துல வந்து அந்த பொருளடக்கம் இருக்குத்தானே, இந்த முன்னுக்கு எவ்வளவு டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு சின்ன சின்ன தலைப்புகளை தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ரொபின் ஒவ்வொரு சர்மா தானே எழுதினவரா அல்லது மொழிபெயர்ப்பாளர் அவர்? ஆமா ஆமா இல்ல இல்ல ராபின் சர்மா தான் எழுதினவர். எழுதினவரே அவர் தான். ஆமா இல்லை, ஆங்கிலத்து புத்தகத்தையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்திய இந்திய இலங்கையை சேர்ந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஆமா சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் அப்படியாக இருக்குமோன்று கேட்டேன். நீங்கள் அனுப்பினதை பார்க்கும் பொழுது ஆ, இவர்தான் எழுத்தாளராகவே இருக்கின்றார் போல இருக்கின்றது. ஓ சரியா? ராபின் சர்மாயா. ரொபின் சர்மா. ஆனா இந்த புத்தகம் மொழிபெயர்த்திருக்கிறது வந்து இப்ப இப்படியான புத்தகங்களை வந்து ஜெய்ஹோ புக்ஸ்ன்னு சொல்லி அவங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்களா. ஆனா அதுல சில நேரம் யார் மொழிபெயர்த்தன்னு சொல்லி தமிழில், ஆமாம், தமிழில் மொழிபெயர்த்தது யார் என்று அதான் போட்டிருக்கின்றார்களா? அது யாருன்னு போடாமல் அந்த ஜெய்ஹோ நிறுவனம் தான் போட்டிருக்குது. அப்படியா? ம். ஆமாம். அப்படியா இருக்கும். ஏனென்றால் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு பேர் ஆ போடக்கூடாதுன்றதுக்காண்டி வேற புரியுது புரியுது. நிறுவனம் அவரை வைத்து மொழிபெயர்த்து வெளியிடுறது, புத்தக நிறுவனம் என்று தான் நினைக்கின்றேன். அதனால தான் அப்படி அனுமதிக்கவில்லை போல இருக்கின்றது. அப்படியா ஆஹ், இருக்கலாம். சில நேரம் அவியலுக்கு ஒரு 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 கண்ட்ராக்ட் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஆம், சரி சரி, அப்படியும் பார்க்கலாம் அது. இருந்திருக்கலாம். ம், இந்த சிறப்பு. புத்தகத்துல வந்து என்னன்னு சொன்னா ஒரு 100 இந்த புத்தகம் சரியான சின்ன புத்தகம். ஒரு சாண் எங்கட ஒரு சாணுக்குள்ள அடக்கலாம், நாங்கள் எங்கேயும் கொண்டு போகலாம். அஹ் பார்க்க அப்படி தெரியவில்லையே. பார்த்தா கொஞ்சம் பெருசுமா தான் இருக்குது. ஆனா உண்மையிலேயே எங்கட கையால் ஒரு சாணுக்குள்ள அடக்கலாம். அப்படியா? ஓ அடக்கலாம். திருக்குறள், திருக்குறளை திருக்குறள் புத்தகம் மினியேச்சர் என்று சொல்லுவார்கள், மிக சிறிதாக வெளியிடுவார்கள். அது மாதிரியோ தெரியவில்லை. ஓகே. உள்ளடக்கம் பெரிதாயிருக்கும். ஓ இது கிட்டத்தட்ட ஒரு 260 பக்கம் இருக்குது இந்த புத்தகத்துல. ஆனா ஒவ்வொரு டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம் 2 பக்கத்துக்குலாம் அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு டாபிக் என்றால் என்ன, ஒரு டாபிக் ஒவ்வொரு தலைப்பில் விஷயத்தை ஓ கதைக்கிறாரா? ஆமாம் ஒவ்வொரு தலைப்பு இல்லையா. சரி சரி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப அவர் சொல்றார் கடின அன்பை பழகு அப்படி ஒரு டாபிக். இல்லாட்டிக்கு வாய்மை என்னும் வேதாந்தம் வளர்த்துக்கொள் அப்படி ஒரு டாபிக். கடின அன்பென்றால் அதீத அன்பா? கடின அன்புன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு ஆளோட அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அந்த ரியலா இருக்கணுமாம். அதாவது இந்த ஸ்ட்ரி- ஆ- ஆ- த- த- ஆழ் ஆ- மன ஆழ் மனதில் ஆங்கிலத்தில் ஆழ் மனதில் இருந்து இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஆக்களை கண்டோட சிரிச்சு போட்டா அப்படி சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு போறது ஒரு விஷயம். எங்களுக்குள்ள ஆழ் மனதிலேயே ஒரு அன்பை கொண்டு வந்து அவரோட அன்பா இருக்கணும்ன்றது தான் உண்மையான அன்பு என்று சொல்வார்கள் அதுவா? உண்மை. ஓ யா. ஆனால் நான் நான் மற்ற மாதிரி எடுத்துக்கொண்டேன். கடினமான ஆஹா ரைட். ஸ்ட்ரிக்டான லவ் உண்டு, காதல், அன்பு. அது அது கொஞ்சம் என்ன, ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது புகுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் என்று நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் சொல்றது புரிகிறது. அதைத்தான் சொல்லியிருக்கின்றாரா? சரி சரி. ஓ க- அப்படி அப்படி அது அதுலயும் கடினமான அன்பு. ஓ இப்ப கடுமையான இல்ல, கடினமான. கடினமான அதாவது அந்த இந்த ஆழ்மையான ஒரு அன்பைத்தான் அதுல அவர் ஆழ்ந்த அன்பு. வெளிப்படுத்துறார். ஆமாம் ஆமாம். ஆழ்மையான ஒரு அன்பு உதாரணத்துக்கு. சரி சரி. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு 100 இதுகளுக்கு அவர் சொல்றார். வாரம் ஒரு நாள் ஓய்வெடுங்கள் என்று சொல்றார். அப்படியா?
ஆனா யாரும் எந்த அப்படி நாள் தான் பரவாயில்லை. ஓ ஞாயிற்றுக்கிழமை தான் ஜெர்மனியில் கொடுத்திருக்கின்றதா, சுவிஸ் ஓ ஜெர்மனிகளில். ஓ, சுவிஸ்ல வந்து கூடுதலா ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டுக்கும் சனி ஞாயிறு ஓய்வு தான் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால தான் ஓ, ஓய்வு நாள் அது. ஆனா அந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஓய்வு நாள்ல தான் நீ கல்யாண விடு, சாமர்த்திய விடு, பர்த்டே அது எல்லாம். அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த நாள் தான் பிஸியான நாளாவே இருக்கும் எங்களுக்கு. ஓமா ஓய்வு அது இல்லாத நாளா. சரியா சொன்னீங்க. அப்ப அந்த எங்களை பொறுத்தளவுல இப்பத்த ஸ்பீட் உலக எங்களுடைய அவசர வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன கொஞ்சம் அது ஆமாம், ஆமாம். அது கடைப்பிடிக்கிறது. என்ன ஸ்குவீஸ், அதுக்குள் நுழைத்து கிடைக்கிற கிடைக்கிறதை பாவித்துக் கொள்வான, கிடைக்கிற நேரத்தை. ஓம், அம், இதன் மூலம் அந்த நேரத்துக்குள் அன்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டியது. அன்பு எந்த நேரமும் பகிரப்பட வேண்டியது என்றுதான் நான் உண்மை நினைக்கின்றேன். உண்மையிலேயே அதுதான். எல்லாருமே எல்லா தத்துவ ஞானிகளும் அதைத்தான் சொல்றாரு. அப்ப நான் ஒரு தத்துவ ஞானி. பார்க்கலாம். ஏலும் பெறக்கூடாது அப்படி ஏலும் தானே என்ன. இப்ப இன்னொரு டாபிக் சொல்றார். ஆஹா. அமைதியாக இருக்க பழகுங்கள். அப்படியா? என்னை ம். சரியா. அமைதியாகன்ற எப்படியான அமைதியை சொல்லுகின்றார்? அவர் பெ- சொல்றார் என்னன்னு சொன்னா, மற்றவருடன் பேசவும் கூடாது, அந்த அப்படியான அமைதியா, அல்லது ஸ்- உம், உம், அவர் விளக்கமாக சொல்லவில்லை. அமைதியாக ஓ இருங்கள், இருந்து ஓ அமைதி பழகுங்கள் ஒரு அப்படி நாளைக்கு இப்ப சொல்லுவார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்ப அதுவும் கிட்டத்தட்ட ஓய்வு எடுக்கிற மாதிரி தான் வரும். ஆஹா, அமைதி, அந்த அமைதி. அந்த நான் சொல்லும் அமைதி அது இல்லை. என்னடா சத்தம் போடாம இருப்பா, என்ன ம், குவாய்ட்டா சைலண்டா இருக்கிறா சொல்லுவார்களே, அந்த ஆம், அந்த அமைதி இல்லை. ஆம். இது ரிலாக்ஸா ரிலாக்ஸ் இருக்க ஆகும். சொல்றேன். இது நான் நினைக்கிறேன் அவர் சொல்றார். அந்த நாங்கள் வேலைன்னு ஓடாமல் அதுலயும் நாங்கள் ஒரு டைமை ஒதுக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்றேன். இருக்கலாம். சரி. அப்படி சரி. நீங்கள் சொல்லுவது பார்த்தால் 100 டாபிக் தலையங்கம் தலையங்கங்கள் எடுத்திருக்கின்றன. குட்டி குட்டி தலைங்க நிறைய இருக்குது. அந்த சின்ன உதாரணத்துக்கு புத்தகத்திலேயே 100 தலையங்கங்கள். தலையங்கள் இருக்குது. ஓமம் எல்லாம் இந்த சிம்பிளா வாசிக்கக்கூடிய மாதிரியும் அதே நேரத்துல நீங்கள் சலிப்பு தட்டாத அளவுக்கு ஒரு 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 டாபிக் வந்து 2 பேஜ் 1 பேஜ் நான் குயிக்கா வாசிக்கலாம். என்ன கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணலாம் படிவான சரியான முறையில் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆங்கில புத்தகத்தையும் வாசித்து பார்த்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் தமிழ் தான் வாய்ச்சினேன். ஆஹா. ஆனா சிலாக்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதினோம் சில இடங்கள்ல தமிழை விட ஒரிஜினலா ஆங்கிலத்துல எழுதினதுல ஆமாம். கொஞ்சம் நல்ல சொல்லி. அதைத்தான் நான் என்றால் மொழிபெயர்ப்பாக்கம் செய்யும் பொழுது ஓம் சில ம், சில சொற்கள், ஓம் அர்த்தங்கள் திரிபடையும். ஓம் அது உண்மைதான். என்றுதான் நான் நினைக்கின்றேன். நான் என்னென்றால் அனுபவத்தில் இப்போ இந்த தமிழில் நாங்கள் சொன்ன இப்போ கின்னஸ் சாதனை அது வேற. ம்ஹும். ஏதாவது ஒரு கதையை, சிறுங்கதையை மொழிபெயர்த்தால் ஓம் தமிழில் எங்களது மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது திரிபடைத்து தான் சொல்ல வேண்டும். ஒன்றும் சில சில விடயங்கள் அப்படித்தான் இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ஓம் அதை விளக்கப்படலாம், அல்லது திரிபடத்தை சொல்லலாம், அல்லது சொல்ல மாறி என்றால் முற்றுமுழுதாக அந்த அர்த்தம் மாறாது, ஆனால் ஒரு சிறு திருப்பம் இருக்கும் என்றுதான் ஓம் நான் நினைக்கிறேன். ஆமாம். ம்ஹும். உண்மையா. ஏழுமென்றால் சின்ன புத்தகம் என்றபடியால் ரெண்டையும் பார்த்து பார்க்கலாம். பார்க்கலாம். யா, ஆனா அந்த நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. அந்த மொழி மாற்றம் செய்யும் போது சில சில சொற்கள் அதுல வித்தியாசம் வர்றதுக்குரிய சான்ஸ் இருக்கு. அது அந்த மொழி மாற்றம் செய்கிறவரை பொறுத்து. அப்ப அவர் என்ன மாதிரியான மொழியை கையாளுறாரு, அதுலயும் சில குறைநிறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நாங்கள் ஓரளவுக்கு அதை தவிர்த்து நாங்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னு சொல்லி உள்வாங்கினால் கொஞ்சம் ஆமாம். அதே ஆழ்ந்து ஆராயாமல் அதில் ம்ஹும். நல்ல விடயம் இருந்தால் மேலுதியாமல் நல்லது என்று தோன்றுவதை எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பு என்று தான் நினைக்கின்றேன். ஆமாம். perfect. அத்துடன் அதில் இந்த புத்தகத்தில் இருக்கிற லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் த monk who sold his Ferrari. ஓ ஓ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆளின புக். அப்படியா? ம் ஆ. ஓ. ஆ. அது முதலாவது எழுதின புத்தகம்
காரணத்தை வைத்து தான் இந்த Who Will Cry When You Die என்ற அண்டு புத்தகம். அது வேற வேற புக்ஸ்கள் வேற வேற இதில் யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில். இருக்கு இல்லையா. இவர் ஒரு ஃபர்ஸ்ட்ல இவர் வந்து ஒரு லாயர் லாயரை தான் படித்தவர். அப்படியா? ஏந்து அதுக்கு பிறகு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுகள் எல்லாம் இப்போ பெரிய அதுக்கு பிறகு இந்த புக்ஸ்கள் எல்லாம் எழுத வழிக்கிட்டு அதுக்கு பிறகு இப்போ அவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறார். நீங்கள் இன்டர்நெட்ல போனாலும் பார்க்கலாம். மோட்டிவேஷன் ஓ, மோட்டிவேஷன் 61 வயசு 61 தத்துவ வயசு. தத்துவ ஞானி அல்ல, ஆனா தத்துவியல் பேசுவதில்லை. மோட்டிவேட், அதாவது ஓ, ஊக்குவிக்கும் ஓ, யா. ம்ஹும். சொற்களை பாவிச்சு ஸ்பீச் ஓ, அது கொடுப்பார். ம். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய தத்துவ ஞானி ஜெயன் கிருஷ்ணமூர்த்தி என்று என்னுடைய தந்தையர் அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிப்பார். அவருடைய உரையாடலுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்கின்றார். அவர் உலகம் முழுத்த தத்துவம் தத்துவம் பேசி உலகம் முழுத்தா போயிருக்கின்றார். அமெரிக்காவில் தான் ஆமாம் இருந்தார். ம்ஹும். அது ஜெயன் கிருஷ்ணமூர்த்தி. அவர் தத்துவ ஞானி. இவர் மோட்டிவேட்டர். மோட்டிவேட்டட். ஆனால் அவர் ரொபின் சர்மா புத்தக எழுத்தாளர் மட்டும் இல்லை, ஸ்பீச்சும் பேச்சாளரும் கூடவா? பேச்சாளரும் கூட. மோட்டிவேஷன். அவர் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் போய் ஸ்பீச் பண்ணி அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தை நாங்கள் எப்படி உயர்த்தலாம், எப்படி அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கலாம், அது மாதிரியான ஒரு அட்வைசராயும் அவர் இருக்கிறார். சரி சரி. என்ன எதுக்காக இந்த ஹூ வில் கிரை வென் யூ டை என்று பேர் வைத்தார் என்று இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது புரிந்ததா? அது நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்கறது. அது வந்து அவர் சொல்றார் ஒரு இடத்துல, கடைசியில் கொண்டு தான் அப்படித்தான் முடித்திருப்பார். சரியா சொன்னீங்க. அவர் சொல்றார், முழுமையாக வாழுங்கள், மகிழ்ச்சியோடு இறக்கலாம். கடைசி நேரத்தில் அது செய்யலையே, இது விட்டு போயிட்டுதே என்று அந்த கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக நான் எல்லாமே செய்து விட்டேன், சந்தோஷமாக இருந்தேன், போகும்பொழுது சந்தோஷமா போறேன் என்று நெப்பமும். ஆனா அதையும் சொல்லி அதுக்குள்ள நிறைய மற்ற கருத்துகளையும் அவர் சொல்றார். ஆனா அவர் கன விஷயங்கள் சொல்றாரு. அதுல இப்ப நீங்கள் உங்களாலும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்யக்குள்ள ஒரு சின்ன ஒரு புக்கை எடுத்துட்டு போகலாம். அதை நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் படிங்கன்னு சொல்றாரு. ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்துட்டு போங்க, உங்கள் பயணத்தை ஆசீர்வதிங்கள்னு சொல்றாரு. இப்ப எங்களுடைய டிராவலிங்கை வந்து நாங்கள் வேண்டா வெறுப்பா செய்யாமல் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக ஆசீர்வதிங்கள்ன்றதன் அர்த்தம் பி பிளெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களா? அது அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஆசீர்வதிக்கிறது வந்து இப்ப என்னன்னு சொல்ற, இப்ப நீங்க முதல் சொன்ன ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி தான் எங்களையே நாங்கள் ஆசீர்வதிக்க சொல்லி சொல்றேன். அப்படியா? அதாவது அதுவும் அதுக்குள்ளேயும் தத்துவம் தான் பெறுது. நீங்கள் சொன்ன ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து ஜேகேன்னு சொல்றது, நான் அவர்கிட்ட ஒரு புக் வாய்ச்சினா ஜேஎன் கிருஷ்ணமூர்த்தியா? ஜேகேன்னு ஷோர்ட்டா சொல்றது. அப்ப அவர்கிட்ட ஒரு புக் வாய்ச்சினா அவர்கிட்ட ஸ்பீச்சுகளும் கொஞ்சம் கேட்டு. என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கின்றது. அப்பா தந்தையாரிடமிருந்து சுட்டு வந்தேன், அது ஒன்றுதான் மிஞ்சி இருக்கிறது அவர் பாவித்த பொருட்களில். உண்மையிலேயே நல்ல புக், நீங்க வாசிங்க. வாசித்திருக்கேன். நன்றாக இருக்கும். அது எல்லாருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வயது பொறுத்தவரை தான் அந்த அவர்கள் சொல்லியிருக்கும் விடயங்களும் பூர்வியம் நல்ல மாதிரியும் இருக்கும். சிறு வயதில் வாசித்தால் என்னப்பா தத்துவம் என்று தான் இருக்கும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த வயசில் வாசித்தால் இதிலும் விடயம் இருக்கிறது தான் என்ற மாதிரி இருக்கும். தத்துவம் என்றாலே அப்படித்தான். இப்ப வாசிக்கும் போது கூட அதன் விளக்கங்கள் ஓரளவுக்கு தெரியும் தானே எங்களுக்கு. புரியும்படியாக இருக்கும். மற்றது நாங்கள் வாசிக்கும் போது ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது அது அப்படியே மனசுல படியக்கூடியதாக விளங்க வேண்டும் என்று வாசிப்போம். வயது குறைந்த நேரத்தில் ஏதோ வாசித்து புத்தகத்தை முடித்துடுவோம் என்ற அந்த மனநிலை இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா. சரியா தான் சொன்னீங்க. நண்பர்களிடம் பீத்திக் கொள்ளலாம், நான் 5 புத்தகம் வாசித்தேன், ஆனா ஒன்றுமே புரியவில்லை அப்படி சொல்றார். அதே நேரத்துல அதே மாதிரி கை கடிகாரமின்றி ஒரு நாளை கழித்திடுங்கள் அப்படின்னு ஒருக்கா சொல்றாரு. அப்படியா? நேரம் பார்க்காம, நேரம் போவது தெரியாமல்
நேரமே ஆ, நேரத்தை அறியாமையே இருந்து பார்க்க சொல்லுகிறார். பார்க்க சொல்லுதோ. அப்படி நிறைய விஷயங்கள் இவர் சொல்றார். நீங்க இவர் செய்து பார்த்தீங்களா? ஓ, நான் கையில கை கடிகாரமே கட்டுறேன் இல்லை. எப்படி இருந்தது ஒரு நாள்? இல்லை, நான் இப்போ ஒரு ஆஃப்டர் பிஃபோர் என்ன, நான் கிட்டத்தட்ட ஒரு யா லைஃப்ல நான் கடிகாரம் ஒரே ஒரு கதை கட்டினேன். அது கூட நான் ஆனா கட்டுறேன். அவர் அதே சொன்ன அவர் நான் நினைக்கிறேன் நேரத்தை பார்க்காம இருந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நேரத்தை அதாப்பட பார்க்காம ஒரு நீங்களும் கூட. அறைக்குள் ஓ, ஆம், புத்தகங்களை எடுத்து வைத்து நேரம் கடிகாரமே இருக்காமல் சுவர் மணிக்கூடு கை கடிகாரம் இல்லாமல் நேரமே பார்க்க கூடாது. ஓ, அப்படி இருந்து பார்க்கணும். பார்க்க சொல்றேன். பார்த்திருக்கிறீர்கள். அவர் வேலையை செய்யும் போதோ என்னத்தையும் செய்யும் போதோ நாங்கள் கூடுதலா அப்படித்தானே ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போனோம் பார்த்து இல்லாட்டிக்கு கொள்வோம். எங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் அடிக்கடி மணிக்கூட்ட பார்ப்போம். என்ன இப்படி பார்க்காமல் இதை செய்ய சொல்லி சொல்றாருயா. சரி, சரி, சரி. நல்ல விடயங்கள் சொன்னால் எடுக்கத்தானே வேணும். முயற்சி செய்து பார்க்க வேண்டும். செய்தால் நல்லா இருக்குது கேட்க என்று சொல்லுவதிலும் விட ஓ, நீங்க செய்த மாதிரி ம். அது இல்லாமல் ஏற்க செய்து பார்ப்பேன். இல்லாட்டி அவர் அஹ், மதத்தில் தத்துவம் சொல்லுவதோ வாழ்க்கை முறை சொல்லித் தருவதிலே அர்த்தமில்லை. அர்த்தமில்லை. நீங்கள் அதை பின்பற்றி பார்த்தா தான் அவர் என்பதை சொல்ல வர்றார், அதன் ருசி என்னென்று புரியும். ஆமா. அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. அவர் தன்னுடைய அனுபவங்களை தான் இதுல புத்தகமா எழுதியும் இருக்கிறார். ஆமாம், அனுபவத்தை நாங்கள் வாசிக்கின்றோம், ரசிக்கின்றோம். ஓ, அதை அஹ், அஹ், சில 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 விடயங்களை அனுபவித்து பார்ப்பதுதான் சிறப்பு என்று நினைக்கின்றேன். உண்மை நீங்கள் உண்மை. கண்டிப்பா. செய்துதான் பார்க்கிறீர்கள் தான் தெரியுது நடைமுறையை பார்த்த பொழுது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்றார். உங்களுடன் பேசுங்கள்னு சொல்றார் எங்களை பார்த்து. மற்றவர்களுக்கு தெரியாம பேசுவோம். நாங்கள் என்ன என்ன தண்டவாள காட்சி ஒன்று இருக்கிறேன்னு கேட்பாங்க. எந்த எந்த அர்த்தத்தில் சொல்றாரு? அப்படித்தானே? ஓ, நீங்க கண்ணாடியில பார்த்து பேசுங்கள் அல்லது அஹ், மனதோட பேசுங்கள் என்று அப்படி அந்த அர்த்தமா? அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயத்த நாங்கள் அப்ப அது கிட்டத்தட்ட எங்கட எங்கட இதுக்கும் கொஞ்சம் வருது. அதாவது கொஞ்சம் அதுக்குள்ள ஆன்மீகமும் வருது. அவர் சொல்றாரு, இப்போ ஒரு விஷயத்த நாங்கள் அடியோணும்னு சொன்னா அந்த விஷயத்த எங்கட மனசுக்குள்ள 100 தரமோ 200 தரமோ அதை சொன்னா அது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு கண்டிப்பா நடைபெறும்னு சொல்றேன். அதை நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலாம். அதாவது இப்ப தனிமையில இருந்தோ, இல்லாட்டிக்கு சாமி படத்துக்கு முன்னுக்கு இருந்தோ, இல்லாட்டிக்கு எங்க அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் கியூல நிக்கேன்னு சொல்லலாம், பஸ்ல ஆ, போய் நீங்க சொல்லலாம். சொல்ல வர என்னன்னா, மனதை நீங்களாவே சாந்தப்படுத்திக் கொள்ளணும். அப்படி கிட்டத்தட்ட. கதைக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் வளமையாகவே நாங்கள் அதைத்தானே சொல்லுவோம். மனத்தோட காய்ச்சி கொண்டு, அதான் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லுவார்கள். எந்த நேரம் யோசிச்சு கொண்டு, கதைச்சு கொண்டு, தண்டவாளத்தில் காய்ச்சி கொண்டு இருக்கேன் ஓ, ஐயா. சொல்றார்கள். ஆனால் நீங்க சொல்வதே மற்றது. ஆமாம். ம்ஹும். என்னென்றால் எது இருந்தாலும் ம்ஹும். சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓ, நீங்க சொன்ன மாதிரி கியூவில் நிற்கும் பொழுது அல்லது கார் ஓடும் பொழுது முன்னுக்கு அது என்னால் பொறுத்து கொள்ள முடியாத விஷயம். ஓவர்டேக் பண்ண அப்படியான அப்படியான அதீதமாக சிந்திக்கும் பொழுதுதானே அப்படி செய்கிறான்னுட்டு முந்தி கொண்டு போவோமே. அதிலும் ஆமாம். விட நீங்க சொன்ன மாதிரி மனதை திடப்படுத்தி சாந்தப்படுத்தி சாந்தப்படுத்தி. அமைதியாக போவோம். என்றால் ஆமாம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படும் அதுவும் வராது தான் அமைதியைப்படுத்தினால். ஓ, யா. அதைத்தான் சொல்லுகிறாரோ தெரியவில்லை. கிட்டத்தட்ட அதைத்தான் சொல்றாரு நினைக்கிறதுயா. நான் அப்படிதான் இருக்குதுயா. அதுக்கு அவர் வாசிச்ச புத்தகம் உண்டு. அவர் அவர் அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு காரணம் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய "As a Man Think" என்ற புத்தகம் வாசித்து தான் தான் அப்படி ஆஸ் அ மேன் என்ன இது as a, as மறுபடியும்? a, as a man think think திங்கா? think THINKH கே. வரும் நினைக்கிறேன். ஆஸ் அ மேன் திங்க். ம். மனிதன் நினைக்கிற மாதிரியா? மனுஷன். மனிதன் என்ன நினைத்தானோ அல்லது நினைக்கிற மாதிரியே as a man think. ஜேம்ஸ் ஆலன் எழுதி நான் அந்த புக்கம் வாசிக்கல. என்ன யார் எழுதுனான்னு சொன்னீங்க? ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஆலன். ஜேம்ஸ் ஆலன்னா? ஜேம்ஸ் ஆலன் யா. நான் இதுல போடுறேன் பாருங்க. சரி, சரி. பார்க்கலாம். அப்படின்னா நாங்கள் தேடி பார்ப்போம். இது தேடுதலுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது தானே. ஆமாம்.
அப்ப அந்த புக்கு நல்ல புக், அந்த புக்கும் நான் பரிந்துரை செய்கிறேன். ஆனால் அது இங்கிலீஷ்லாம் இருக்குது, தமிழ்ல வந்திருக்கா எனக்கு தெரியல. அது வந்து நீங்கள் வாசித்தீர்களா? இல்ல இல்ல, அந்த திங்க் புத்தகம் அல்லது நான் வாசிக்கல. அந்த இவர் புத்தகம் பரிந்துரைத்துகின்றார். அந்த புத்தகம் ராபின் சர்மா பரிந்துரைச்சிருக்கிறார். கட்டாயம் அதை எல்லாரும் வாசிங்கன்னு சொல்லி. அன்று மோகன் அண்ணா சொன்ன மாதிரி ம். ரெக்கமெண்டேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தக வெளியீட்டாளர்கள். No. சரி சரி, ஆனால் இவர் சொல்றது விஷயம் நல்லா இருந்ததுன்றா அதை வாசிக்கலாம் தான். அவர் வாசிக்கலாம். என்ன எதற்காக அதை வாசிக்க சொல்றார்? as a man think அதுல என்பது. அவர் சொல்றார், கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முதல் ரிஷிமார்கள் என்ன செய்திச்சிருமோ அதான் அந்த புக்ல எழுதியிருக்கிறாராம். அப்படியா? அப்ப அதுல இந்த ஒரு எப்படி அவருக்கு தெரியும்? ஆஹ், ஞான கண்ணால் பார்த்திருப்பாரோ? ஜேம்ஸ் இல்ல இல்ல, ஜேம்ஸ் ஆலன் என்றவர் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய அது எனக்கு அந்த புக் வாய்ச்சா தான் தெரியும், அது எப்படி என்று தெரியல. ஆ, நான் ஜேம்ஸ் ஆலனை பற்றி சர்ச் பண்ணி கொண்டு போய்க்கல. அவரும் கன காலத்துக்கு முதல் தான் வாழ்ந்திருக்கிறார். ஆமாம். அவர்லாம் அந்த புக்கில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் விளைக்கிறார். ஆனால் இந்த ராபின் சர்மா இதையெல்லாம் முயற்சி செய்து டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கிறார். அதில் உண்மை இருக்குன்னு அவர் சொல்றார். சரி சரி சரி. அந்த அவருடைய புத்தகத்தை வாசித்து அதை முயற்சி செய்து ம்ஹும். அதை அதனால் கிடைத்த பயனை மற்றவர்களுடன் பகிர்வதற்காக ஹூ வில் கிரை வென் யூ டை என்று ஓ, எழுதியிருக்கின்றார். இருக்கிறார். நான் வாசித்து வாசித்து பார்க்கணும் போல எனக்கு ஆர்வம் வந்திருக்கிறேன். ஏனென்றால் ம். இவ்வளவு நீங்கள் சொன்னதும் ஓ, இந்த புத்தகத்தின் தலையங்கம் ஹூ வில் கிரை வென் யூ டை ம்ஹும். எதற்காக அப்படி சாந்தப்படுத்துறாரு வாசித்து பார்க்கணும் என்று கண்டிப்பா எனக்கு. கண்டிப்பா தீரன் நான் இந்த அப்படி புக்கை என்றால் நீங்கள். இப்படியே செய்து பார்க்கின்றேன். நீங்கள் நீங்கள் பரிந்துரைத்தபடியால் நான் ஆங்கில புத்தகத்தை வாங்கி ஓ, யா யா, தட்ஸ் வாசித்து ரைட். பார்க்கின்றேன் எப்படி இருக்கின்றது ஏன்னா என்று இப்போ பார்க்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தபடியே உங்களுக்கு நல்ல ஆங்கில புலமை இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இல்லை இல்லை, இருக்கும். அது ஆங்கில புலமை இருக்கின்றதோ இல்லையோ, இது இப்படியான புத்தகங்கள் யாரும் வாசிக்கலாம். எழுத்துக்கூட்டி வாசித்தாலும் ஓரளவுக்கு அர்த்தம் விளங்கும், புரியும். தத்துவம் என்றால் புரியாதுதான். ஆனால் இவர் சொல்ல வர்றது எப்படி என்ன என்று அறியக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம். நான் அடுத்த கிழமைக்குள்ள வாசிக்க மாட்டேன். நான் ஆமாம் ஆமாம். வாசித்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வீக்கில் ஒரு 2 பேஜ் 3 வீக்ல இல்லை, இப்போ டெய்லி ஒரு 1 பேஜ் 2 பேஜ். நிச்சயமா. ஆமாம். அப்படி என்றாலே புத்தகம் வாசிப்பதற்கு பார்த்து முடித்து விடலாம். ஓ, அது வாய்த்து மட்டும் விடலாம், அது உங்களோட பெரிய நல்ல ஒரு புத்தகம் எல்லாம் வாசித்த காலம் இருக்கின்றது. விஷயம். பார்க்கலாம். நன்றி நன்றி பகிர்ந்து கொண்டது. அந்த புத்தகத்தை பற்றி வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த புத்தகத்தை பற்றி இது இன்னும் நிறைய இருக்குது அதில். ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் இவ்வளோ நாளும் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஒரு ஆதங்கம் என்னில வந்திருக்குது. ஆனால் இதை புத்தகம் அந்த வாசிக்கிறதுக்கோ அல்லது இந்த அதில் அதில் செய்த அதில் இந்த இருக்கிற விடயங்களே? அதில் இருக்கிற விடயங்களை செய்ய ஆஹா. மறந்துட்டோமே, ஒரு மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு சின்ன ஒரு சரி கவலை சரி சரி. வந்திருக்குது. ஆனால் பரவாயில்லை. இப்பொழுது அதில் சந்தர்ப்பம் கிடைத்தது தானே, யா, வாசித்து பார்த்து அறிந்து. என்ன மற்றவர்களுக்கு சொல்லுவேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய இளம காலத்தில், நீங்களாக அதில் பயன்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இருக்கு. யா, அப்ப அந்த அதனால தான் நான் இதையும் பரிந்துரை செய்கிறேன். நல்ல புத்தகம், எல்லாரும் வாசிக்கணும். நீங்கள் சரி சரி. மற்றும் மற்றும்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உங்களை போல ஆட்கள் எல்லாரும் வாசிச்சா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். அதுதான் அது என்னுடைய தமிழில் வந்திருக்கிறபடியா தமிழிலும் வாசிக்கலாம், ஆங்கிலத்திலும் வாசிக்கலாம். வாசிக்கலாம். யா. பட் நீங்க ஈஸியா எடுக்கலாம், அமேசான்லயோ இல்லாட்டிக்கு டக்கண்டு கனகாசம். ஆமாம். இப்பொழுது நான் பல இணையதளங்கள் பார்த்திருக்கின்றேன். எப்படி என்றால் அமேசான் மட்டுமல்ல, வேறு இணையதளங்களும் இருக்கின்றது. வாசித்த புத்தகத்தை போட்டு விற்கிறார்கள். இவை மட்டுமில்ல, வாசித்த புத்தகங்களை மற்றவர்கள் படுத்தட்டும் என்பதற்கான சரியான மலிவாக. இப்போ நீங்கள் சொன்னது ஒரு 20 பவுண்ட் என்றிருந்தால் புதிய புத்தகம். ஆனால் இவர்கள் 3 பவுன் 4 பவுன் 5 பவுனுக்கு நல்ல புத்தகங்களை விற்பார்கள்.
அது அவற்றை வாசிப்பதற்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதுமானதான். போதுமானது. ஆமாம், அதை தேடி தேடி பார்த்தால் கிடைக்கும். சரியா சொன்னீங்க இல்லையா? அதான் ஏன் என்னத்துக்காக 20 பவனை செலவழிக்க வேண்டும்? ஆமா. அவர் உழைப்பை கொடுக்கலாம் தான் என்றாலும் அப்படி கிடைக்கும் பொழுது ஆமா. வாங்கலாம் தானே, பார்க்கலாம். நான் முயற்சி செய்து பார்க்கின்றேன். Who will cry சிறப்பு. when you நான் die? இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டு ஆம், இல்லை அமைதியாக விட்டால் குழப்பம் இல்லாமல் போல, இல்லாட்டி நான் நொடுக்கு கேள்வியில் கேட்டுருப்பேன். சரி, அப்படியாண்டு இல்லை. இப்ப நீங்க கேட்டா தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். பிரச்சனை இல்லை. இனி கொஞ்சம் பேசுறேன். இல்ல, என்னன்னா, நிறைய பேசி கொண்டிருந்தா பேருந்து எனக்கு கூட கூடுதலாக கேட்கத்தான் விருப்பமொழிய பேச இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தீரனுடைய முந்துதலால தான் இதை நான் பேசுகிறேன், கதைக்கிறேன். மற்றபடி நான் எவ்வளவு வேணுமென்றாலும் எழுதுவேன். ஆனால் பேச கொஞ்சம் எனக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் இப்ப உங்களுடைய ஊக்கத்தால தான் இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா உங்களுக்கு போரிங் அடிக்கும் சொல்லி போட்டு தான் நீங்கள் தொடர்ந்து பேச 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 முன்பைய எழுத்தாளர்கள் பின்னர் தன்முனைப்பு பேச்சாளர்களாக மாறுகிறார்கள். அதில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இப்ப இவரை கூட ரோவின் சர்மாவையும் அப்படி சொன்னீங்கள். அவரும் இப்போ ஒரு தன்முனைப்பு பேச்சாளராக இருக்கிறார். அவர்கள் உங்களை போலத்தான். அவர்கள் புத்தகம் எழுதினார்கள், நீங்கள் வாசிச்ச, நீங்கள் கதைக்கத்தான். இப்ப தண்ணீர் கிணறு ஞாபகம் இருக்கும் எல்லோருக்கும். அதுக்குள்ள நீங்க கிணறு அந்த ஊற்று இடம் இருக்கும் எல்லாம், அதுக்குள்ள நீங்கள் போய் காலை வச்சு ஒண்ணுண்டீங்கன்னா ஊற்று வராது, தண்ணி நின்று விடும். கவனித்திருக்கீங்களா? அறிஞ்சிருக்கு. அது அந்த முழுக்க இறைத்து சுத்தம் செய்வார்கள். அந்த நேரத்துல ஒருவர் போய் ஒரு காலை உள்ளே வைத்து கொண்டு அந்த சின்ன அந்த அதுக்கு ஒரு பேர் மறந்துட்டேன், உடனே ஞாபகம் வரல. ஊற்று வர்ற ஒரு சின்ன கிடங்கு, அதுக்குள்ள போய் ஒருக்கா காலை வச்சிட்டீங்கன்னா தண்ணி சலசலக்கும், ஆனா உயரம் கூடாது. அதுக்கு விவசாயிகள் கமக்காரருடைய பாசை நாணம் என்பதுதான் அது. அதைத்தான் நாங்கள் வெக்கம் என்கிறோம். இப்போ நீங்க சொன்னது ஒரு ஒரு சிந்திக்க 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 எங்களுக்குள் சிந்தனை வரும். ஆனால் அது கொஞ்ச நேரத்துல எழுதி வைக்காட்டி மறந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் பேச தொடங்கினால் ஒரு இடத்துல 4 ஓரளவுக்கு எதிரும் புதிருமா அல்லது ஒத்த கருத்துள்ள நண்பர்கள் சேர்ந்து எதையுமே பேச தொடங்க 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 அதை எங்கேயாவது பதிவு செய்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் பேசினதுக்கு பிறகு அந்த பேசியவர்களே இது என்னட்டு வந்தது, நானா கதைச்சேன், நான் இந்த ஐடியா எனக்கு முதலே தெரியாதே, என்னென்று வாய்க்கால வந்தது என்று ஆச்சரியப்படுகிறாள். இதையும் நீங்கள் புத்தகங்கள்ல பார்த்திருப்பீங்க. நான் மனிதர்களில் கண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் 26 வயசுல தான் நான் ஞானியானேன், முனிவனாகினேன். இனி நான் கதைக்கோணும், இனி சும்மா ஆக்கள் கதையை கேட்டுருக்கேல அது என்கிறதுக்கு பிறகு எனக்கே தெரியும். நான் எங்கேயும் ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டா பேசாம போவேன், தலைப்பே வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லிச்சோம், உடனே தருகிற போது ஒன்றை உடனடியாக ஏறி எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் சொன்னதுக்கு பிறகு 5 நிமிடத்தில் பேச்சு முடிச்சு வந்தால் அந்த பரிவை கேட்டால் நானே ஆச்சரியப்படுவது உண்டு. இன்றும் கூட அது எனக்கு அல்ல, நான் ஒன்றும் மேஜிக் ஆட்டே இல்லை, இது மனிதர்களுக்கு பொருந்தி இருக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்ப முனிவர்கள் நீங்க சித்தர்கள் என்று சொன்னீங்க நினைக்கிறேன். அதில்தான் பல விஷயங்கள் அவர் சொன்னது. எதை நினைக்கிறாயோ நீ அதுவே ஆகிறாய். இதெல்லாம் எத்தனை 5000 வருடங்களுக்கு முன்ன ஓலையில் எழுதி வச்சதா இல்ல சொல்லிடும். அவர் சொல்லுகிறார் அவர் எழுதி ஆனால் அவர் இன்னும் அவர் சித்தரிடம் படித்திருக்கலாம் என்கிறதை நான் அந்த இவருக்கு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடியது கதைக்க விருப்பம் என்ன தொடங்குங்க கதைக்க, இல்ல விருப்பம் இல்லைன்னுட்டா முடிச்சிருங்க அந்த சாப்டரை க்ளோஸ். எனக்கு விருப்பம் ஆனால் வருகிறது இல்லை என்று நீங்கள் ஒரு சின்ன ஏக்கம் இருக்குமாக இருந்தால் என்னுடைய பரிந்துரைப்பு இது. நான் மற்றவரிடம் கற்றுக்கொண்டு நானே செய்கிறேன் பல ஆண்டுகளாக. கதைக்க ஊற்று போல எங்கள் எண்ணங்கள் எங்கள் சொற்களில் வந்துவிடும். அவர் சொன்னது வரவில்லை என்று, ஆனா இப்பொழுது வந்து விட்டேன். அது இன்னும் அவர் வளர்த்து சுவிட்சர்லாந்தில் ஒரு தன்முனைப்பு பேச்சாளராக விஜயகுமார் அவர்களிடம் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் இதை இன்றிலிருந்து தொடங்குங்க. சந்தர்ப்பம் இருக்கிறது. மோகனா,
இவர் அந்த ரொபின் ஷர்மா கூட ஜேம்ஸ் ஆலன் புத்தகம் வாசித்து தான் சுயமாவே எழுத பேசுக எல்லாம் துவங்கி இருக்கிறார். அதான் அது மாதிரியே இல்லாதவர்களும் பிரவாதிங்கிற ஒரு கதை இருக்குல்ல, அன்று பேசியிருந்தோம். எங்கேயோ ஒரு இடத்தை கேட்டதை தான் நாங்கள் கொஞ்சம் புனை கலந்து எழுத்தாய் மாற்றுகிறோம், பேச்சாய் மாற்றுகிறோம், பாடல், நாடகங்கள், கவிதை, கட்டுரை என்று மாற்றுகிறோம். எங்கேயோ ஒன்று ஒரு கரு எங்கேயோ தான் கிடைச்சது எனக்கு. ஆமா ஆமா அதை பலர் சொல்வதில்லை. சொன்னால் கெட்டிக்காரன், எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இல்லை. அதான் அன்றைக்கு போன வாரமே சொன்னேனே, தொகுப்புகளை வெளியிட்டவர்கள் ஆக்கியோன் எழுத்தாளர் என்று தாங்களே போட்டு படமும், அதுவும் எனக்கு இப்ப 63 வயசுல நான் 18 வயசுல எடுத்த படத்தை தான் போடுவேன் பின்னட்டையில. இதெல்லாம் பார்த்தபோதுதான் இது எனக்கு வெறுப்பு வந்தது. இதெல்லாம் போலி. இந்த ரெஸ்லிங் அடிபடுவார்கள், நான் உனக்கு அடிப்பேன், நீ ஹாஸ்பிட்டல்ல படுக்கணும், எனக்கு காசு வரும், அதுல பாதி உனக்கண்டு சேலஞ்ச் பண்ணி வருவார்கள் இல்லையா? அது போல இந்த எழுத்தாளர்களும் பேய் காட்டுகிறார்கள். நீ எங்கிருந்து எடுத்தாய், உன் இந்த கருவுக்கு அனுகூலமாய் அல்லது உனக்கு பொறியாய் அமைந்தது எங்கிருந்து என்று சொல்ல வேண்டும். அதான். அப்ப நீ எதை நினைக்கிற நீ அதுவாய் ஆகிறாய் என்பதை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். ஆனா என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்றா, எனக்கு இப்ப தேடி கண்டுபிடிச்சு இதை நான் ஒரு சவாலாக விடுகிறேன். ரொபின் சர்மா அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மனைவி பிள்ளைகளோடு ஒரு வீட்டில் இருக்கிறாரா என்பதை அறிந்து சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இருக்க மாட்டார். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், விஞ்ஞானிகள், ஒரு பெரிய சாதிப்புகளை செய்தவர்களுக்கு குடும்பம் கிடையாது. இருந்து அவர்கள் பிரிந்திருப்பார்கள். சிலவேளை ஏதோ ஒரு சிவாஜி கணேசனும் யாரோ ஒரு பத்மினியும் யாரோ நடித்த படம், அவர் நேசா வரைக்குள்ள காதல் கொண்டு ஒரு சயின்டிஸ்ட், அது மாதிரி பிற்காலத்தில் வேறு ஒரு துணையை தேடி இருப்பார்கள். அவர்கள் லைக் மைண்டடாக இருப்பார்கள், ஒரு ஒத்த எண்ணங்கள் கொண்டவர்களாக. நிறுத்துங்கள், இல்லை முடியாது, தொடர வேண்டும். பயப்பட போறார். இல்ல 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 பிரச்சனை இல்ல. இந்த உண்மையான சில விஷயங்களை இல்லை, நான் இதை ஆராய்வதற்கான ஒரு வீட்டு வேலையாக மட்டும் தர்றேன். நான் ஆராய்ந்திருக்கிறேன். நிறைய சாதித்தவர்கள் ஒன்றில் வீட்டில் தனி அறையில் இருப்பார்கள் குடும்பமாக இருந்தால், இல்லாட்டில் குடும்பம் பிரிந்திருப்பார்கள் அல்லது மறு திருமணங்கள் செய்திருப்பார்கள். நீங்க சொல்றதுல உண்மை இருக்குது என்ற நான் வாசிச்ச புத்தகங்கள் எழுதின ஆட்கள் எல்லாம் அப்படி எல்லாம் இருந்திருக்குது. அவர்கள் புத்தகம் எழுதி வெளியிட்ட பிறகு நடந்த கதையே அவர்கள் சுயசரிதையா வெளியிடவில்லை தானே. இப்ப உதாரணமா ஒரு பெரிய அரசியல்வாதிகளை பெரிய வல்லரசு நாடுகள் எடுங்கோ, முதல் மனைவியோடு நிச்சயமா இருக்க மாட்டார், அல்லது முதல் கணவனோடு இருப்பவர்கள் சாதனையாளர்கள் கிடையாது. காரணம், நான் அதை எங்கே சொல்ல வந்தேன் என்றால், விஜய் ஒரு தன்முனை பேச்சாளராக வர தொடங்குறார், இன்றிலிருந்து கதைக்க தொடங்குகிறார் என்றால், முதல் ஈட்டி எங்கிருந்து வரும் என்றால் வீட்டுக்குள்ளே இருந்தான். வளர்ந்த மனைவி பயந்த மனைவி பேசாம இருந்து பிள்ளைகளை தூண்டி விடுவார். பிள்ளைகள் நீர சொல்லுவார், அப்பா கதைக்கிறேன்னா வெளியில போங்க, இருக்கிறேன்னா ஒழுங்கா இருங்கோன்னு. நான் சும்மா கற்பனையாளர் இல்லை, வாசிக்கிறது இல்லைன்னு சொன்னாலே, நான் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ ஒரு பெரிய ஒரு சாதனையாளர்னா எங்கேயோ ஒருவர் அறிமுகப்படுத்துவார், கைகளாக கொடுக்கும் போதே மனதில் கேட்க தோன்றும், ஐயா நீங்கள் இப்ப லிவிங் டுகெதர், அதாவது பின்னர் வந்து சேர்க்கிற துணைகளோடு திருமணமாகாமல் இருப்பார்கள். செகண்ட் அல்லது தேர்ட் மேரேஜாக இருக்கும். இதை தீரன், விஜய் போன்றவர்களும் நேர்களும் ஒரு தேடலாக செய்து ஒரு 3 மாசம் நிறைய பேரை தேடுங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்தே சாதனை படைத்திருந்தால் ஒழிய, அல்லாவிட்டால் இந்த முதல் திருமணம் எப்பவுமே ஒரு மனிதனை, அது ஆணையோ பெண்ணையோ, பெரிய அளவில் சாதிப்பதற்கு இடம் கொடுக்காது. சரி, ஒரு தேடுதல் ஒன்று நடத்தி விட்டு வருவோம். எனக்கு தெரிந்த சிலர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பரப்பில், ஐரோப்பாவில். அவர்கள் சேர்ந்து ஒரே துறையில் இருப்பார்கள் 2 பேரும். இப்ப நாடகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 2 பேருமே நாடகம் தயாரித்து நாடக நடிகர்களாக இருப்பார்கள். அப்ப அதில் முதல் திருமணம் கூட வெற்றி பெறும். நான் ரொபின் சர்மா அவர்களை முதலில் தேடிக்கொண்டு இதுக்குத்தான் இந்த கதை விட்டு நான் அதுல வந்து. 2வது, உங்களை நீங்கள் ஆசீர்வாதங்கள் என்பதற்கு கொஞ்சம் அர்த்தம் வேறாய் சிந்திக்கலாம் போல இருந்தது. எனக்கு 100% தெரியாது. இப்போது நாங்கள் சொல்வோம், நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், நாங்கள் கைகளை நெஞ்சோடு சேர்த்து கைகளை கூப்பி நாங்கள் வணக்கம் அல்லது வாருங்கள் நன்றி சொல்லுவோம். அதை வந்து பலர் சொல்லியிருக்கிறார்கள். நானும் தேடி தேடி பார்த்து சரியென்று தேர்ந்தெடுத்த ஒரு கருத்து வந்து, ஆசியாவிலேயே வணக்கம் என்று கைகூப்புவர்கள் ஏராளமான சமூகத்தினர்கள் இருக்கிறார்கள், மொழி பேசுவர்கள்.
ம். ஆனால் ஒரு வணக்கத்தை சொல்லி கைகூப்புவர் யார் என்றால் தமிழர்கள் மட்டும்தான். ஏன்னா மற்றவர்கள் வணக்கம் சொல்ல தெரியாது அவர்களுக்கு. ஆனால் அது பலர் எழுதியும் இருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். நீ உன் ஆத்மாவை நீ வணங்குகிறாய், அதே போல இன்னும் ஒரு ஆத்மாவையும் சமமாக நீ நேசிக்கிறாய் என்பதுதான் அந்த அன்பு. இப்ப நாங்கள் இந்த ஆற கட்டி தழுவது கொரோனாவோட அதுவும் நின்று போச்சு சில இடங்கள். ஆனா இப்ப பெண்களை கண்டால் உடனே போய் கட்டிப்பிடிப்பார்கள். நான் உடனே சொல்றேன் கொரோனா அப்படின்னா உடனே சும்மா இருங்கோ, நாங்கள் அப்படித்தான், நாங்கள் ஹக் பண்ணுவோம் ஒருவர் என்றது போல. ஆனால் நாங்கள் அப்படி செய்யாமல் ஒரு சைவ நெறி என்கிற சமயத்துக்கு அப்பால் ஒரு சைவம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்துல வந்து என் ஆத்மாவை நான் வணங்கி கொள்கிறேன், என் ஆத்மாவை நான் பாராட்டுகிறேன், என் ஆத்மாவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது முன்னால் இருப்பவருக்கும் சேர்ந்து பகிரப்படுகிறது. இஸ்லாமியர்கள் காணும் போது சொல்வார்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று, இறைவனுக்கே புகழ், எல்லா புகழ் என்ற போது யாவும் இறைவனால் திருப்பி அதை பதில் சொல்லுவார்கள் எல்லாம். ஆனால் அவர்கள் சில நாடுகளில் அது போல நீங்கள் ஆசீர்வாதிக்கிறது என்றது வந்து, இப்ப நான் தீரனோடு பேசுகிறேன். இப்ப நான் தீரனோடு பேசுவது எனக்கு நானே பேசிக்கொண்டால் பொருத்தமானதாக இருந்தால் தானே அது நியாயமா இருக்கும். அதனால் கன விஷயங்கள்ல எனக்குள்ளேயே நான் திட்டமிட வேண்டும். எனக்குள்ளேயே அந்த ஸ்கெட்சை விரைவதற்கு முன்பதாக நான் கற்பனையில போட்டு பார்க்கணும். நாளைக்கு இத்தனை மணிக்கு தீரன் யோசிக்கணும், 9:05 பாட்டை போட்டுறணும், அறிமுகத்தை செய்யணும், அடுத்த நிகழ்ச்சி என்னன்றது தனக்குள்ளே அவர் பேசிக்கொள்வார். சில நியாயங்கள் கண்ணில் நாங்கள் ஒரு வழிபோக்கர்களாக பார்த்து கொண்டு போவோம். ஒரு சண்டை நடக்கும், அநியாயம் நடக்கும். சில வேளையில் அதில் நாங்கள் பேச முடியாது, இறங்கினா கல்லறி எங்களுக்கு மாடிவிடும். ஆனால் நான் அது பற்றி எனக்குள் பேசியாக வேண்டும். இது சரி, இது பிழை, இவர் இப்படி செய்திருக்கலாம். அப்ப நான் இதை முன்னர் காலங்களில் என்ன செய்வேன் என்றால், இப்ப வானிலைகளிலே சொல்லுவேன், எனக்கு 3 மூத்த உறவுகள். என் அப்பா அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய நான் அம்மப்பாவை அப்பு என்கிறோம், அம்மம்மா என்போம். மற்றது எனக்கு எங்களுக்காகவே திருமணமாக வாழ்ந்து மறைந்த என்னுடைய மாமா, அம்மாவினுடைய அண்ணா. இந்த 3 பேரோடு இரவில் பேசுவேன் என்ற ஒரு கதையை விட தொடங்கினான். அதாவது எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு நான் எல்லாம் இருட்டு அறையிலிருந்து அல்லது வரவேற்பு அறையிலிருந்து நான் இவர்களோடு பேசுவேன், சண்டை பிடிப்பேன், ஆகி பண்ணுவேன். பின்னால் அது எடுபட தொடங்க நான் சொன்னேன், நேற்று சிவபெருமானோடு சண்டை பிடித்தேன். ஜேசுநாதர் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன், என்னையா பிரச்சனை உனக்கு? உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் பைபிளை வாசிக்கிறார்கள், ஆனால் உனக்கு இன்டர்நெட் என்னன்னு தெரியாதுன்னு இயேசுநாதர் மறைந்து விட்டார். அடுத்த நாள் வாராளி சொல்லும் போது ஒரு படியாகவும் இருக்கும், சிந்தனை சொல்லுவாரு, கொஞ்சம் யோசிப்பாரு, இல்லை கொஞ்சம் கவனமா தான் சொல்லணும். இயேசுநாதருக்கு இன்டர்நெட்டை பற்றி தெரியாதா? தெரிஞ்சிருக்கா? இயேசுநாதர் தான் ஒரு கிறிஸ்தவனே தெரியாது, தான் ஒரு சைவனே தெரியாது அவருக்கு. ஏன் நான் இதை சொன்னேன் என்றால், எங்களோடு பேசுவதுங்கிறது அது 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 மனத்தின் கண் மாசிலன் ஆவது, குற்றமற்றவன் ஆவது. இப்போ இன்னும் ஒருவர் 2 பேர் சண்டை பிடிக்கணும் என்றால், நீங்கள் ஒரு அவருடைய பக்கத்துல நின்று இந்த சண்டையை பிடிக்குங்க பாப்போம். எனக்கு விஜய்க்கும் பெரிய பயங்கர ஆகியவன் வந்துட்டு, நான் சொல்றேன்னு எனக்காக அதை விடுறியால், நான் எனக்கு இத்தனை வயசு இத்தனை செய்திருக்கிறேன்னு கிழிக்கிறேன். அப்ப என்ன, அது தீராது. ஒரு கணம் நான் விஜயாக மாறி நின்று அந்த விவாதத்தை எனக்குள் செய்து பார்த்தால் தெரியும், அட்டச்சி அப்பெல்லாம் விட்டுட்டேன், தெரியாதனமா இந்த வார்த்தை விட்டுட்டேன் போல வரும் என்று நினைக்கிறேன். இது என்னுடைய விளக்கங்கள் தான். ஒருவேளை நீங்கள் சொன்னதுல இருந்து எனக்கு உனக்கு நீ முதல்ல ஆசீர்வாதமாக இரு என்கிற வார்த்தையை அப்படி நான் யோசித்துக் கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஆமாம், அதையே ஒவ்வொருத்தரே ஒவ்வொரு மாதிரி விளங்கிக் கொள்வார்களே. நம்ம மோரனா அவர் சொன்னது வைத்து நான் வேற மாதிரி புரிந்து கொண்டேன். நீங்கள் நிச்சயமா அந்த பொருள்களை சொல்ல நினைக்கிறது, அதுக்காக நாங்க அவர் நினைத்ததை நாங்க சொல்லிட்டோம். இல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். என்றால் புத்தக வெளியீட்டாளர், அவர் புத்தக எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், அவர் அதை சரியாக சொல்லவில்லை என்பதால் தானே இப்படியாக ஒவ்வொரு விதமாக இல்லை, அவர் சொன்னது என்னன்னு எனக்கு சரியாக தெரியாதபடினால புரியவில்லை, அர்த்தங்களை கொடுக்கிறோம். இல்லாட்டி என்ன, ஒரு திருக்குறளுக்கு என்ன 210 இல்ல, அது தெரிந்தவர். ஆனா எத்தனையோ பேர் மொழிபெயர்ப்பு செய்யும் போதெல்லாம் தங்களுடைய விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மொழிகள்ல. ஏனென்றா திருவள்ளுவர் என்ன நினைச்சு எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு தலைவரை சொல்ல போறோம், அரசியலாக கூடாது. சந்திரபோஸ் அவர்கள் இருக்கிறாரா?
அவருக்கு நாங்கள் விளக்கு வைக்கலாமா என்கிறதை இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் சமகாலத்தில் இல்லையா? நீங்க ஆமாம் ஆமாம் எங்கேன்னு தேடி பிடிச்சு பார்க்கலாம் அதை. சரியா? அது இருக்கிறாருன்னு நம்பிட்டு போறதுதான் நல்லது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது அது அது நல்லது. அது அதுதான் சாதமானதில் ஓ, இருக்கும். இதை நீங்க ஹிட்லருக்கும் எடுக்கலாம். இப்ப ஹிட்லர் வந்து சொல்லணும், நான் என்ன ஆனேன், என்ன இறுதி நிமிடங்கள் என்ன ஆனது. இப்ப ரவீன் சர்மா அவர்களது நான் இறந்தால் யார் அழுவார்கள் என்கிறது போலத்தான் இவருடைய இறுதி கணங்களில் நிகழ்ந்தது என்ன தெரியவில்லை. அது தெரிஞ்சு விட்டா அன்னியோட சீ என்று போயிடும். அதுக்கு பிறகு ஒரு தடவை நினைக்கவும் மாட்டார். தெரியாதபடினால எங்களுடைய தேடல்கள் தொடர்கின்றன. அது சாத்தியம். நாங்க சண்டை பிடிக்க கூடாது. ஒவ்வொருடைய கருத்துகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேணும். ஆமாம். ஒருவர் ஹிட்லர் இருக்கண்டுவார், இருக்கட்டும், நல்லது. நான் இல்லை என்றனா இல்லை, அதுவும் நல்லது. இதுல என்ன இருக்கிறது? ஆனால் வாழ்ந்த காலங்களை நினைக்கிற போது நல்ல. ஆனால் விஜய் அவர்களே, நீங்கள் இந்த நீதி கதையை சொல்லி போட்டு சின்ன அறிவறி வகுப்பில் சொல்லுவினோம். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் நீங்கள் அது சொல்லவில்லையே என்னும் இந்த பரிந்துரைப்பில். அது அது கேட்கவும் மாட்டோம். அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி கேட்க நூல் மாட்டோம். பரிந்துரை இப்படி தத்துவமாக சொல்லுகிறார்கள். அது இல்லாட்டியும் தத்துவ மேடையா போடும் மோரனா. இல்ல அது இல்ல. அது விஜயினுடைய பார்வையில் இந்த புத்தகத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டது என்ன என்றதை 4 வரிகளில் சொல்ல வேண்டும். அதைத்தான் அவர் கேட்ட பொழுது சொல்லியிருந்தார் மோரனா. ஒரு என்னென்றால் அதை மாதிரி தான் செய்து பார்த்திருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். நீங்கள் கேட்டதை கேளுங்க. ஆனால் எங்களுக்கு அவர் சொல்லவில்லையே. இல்ல சில சில ஃபார்ம் ரெஸ்டாரண்ட்ல லண்டன்ல சாப்பிட்டதாக கேள்வி. அது கடைக்குத்தான் சொல்றேன். அப்ப சாப்பாடு அந்த மாதிரி இருந்தது. ஆனா நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் பாருங்கன்னு சொல்றதை விட தீரன் அங்க இருந்து வரையில அது என்ன வெம்பிளிக்கு. அப்ப நீங்க சொல்லலாம் என்ன நான் கண்டேன் சொல்லி சொன்னா நல்லதா உபசரித்தார்கள். வந்தோடனே அண்ணன் வாங்க அக்கா வாங்கொண்டார்கள். அது நல்லா இருந்தது. நாங்கள் கேட்காத ஒன்றை முன்னுக்கு தந்தார்கள். ஸ்டார்டருக்கு முதலே தந்தார்கள், பப்படமோ அல்லது ஏதோ. அது நான் வித்தியாசமா இருந்தது. அது நீங்க சொல்ல வேணும். அது அடுத்த முறை தீரன் வந்துட்டு சொல்லுவார், நீங்க சொன்ன மாதிரி அங்கே இந்த அண்ணன் வாங்க கூப்பிடவே இல்லையா அதே ரெஸ்டாரண்ட்ல. ஏனண்டா நான் தம்பி என்னுடைய. ஆனால் எங்களுக்கு தேவை ரோபின் சர்மாவோட இந்த கதையிலிருந்து விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டது. நீங்க அந்த அவர் சொன்ன பாயிண்ட் புள்ளி குறிப்புகளை சொன்ன நீங்கள் இந்த புத்தகம் தந்த 4 வார்த்தைகளில் தெனாலிராமன் போல அல்லது முல்லா கதைகளில் வந்து அந்த இதில் இருந்து தெரிய வருவது என்னவாவது என்பது சொன்னாத்தான் நாங்கள் சரியாக வேப்ப மரத்தில் ஏறுவோம். இல்லாட்டி கீழே வளருவோம். சரி சரி. இப்ப உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க. சரியா கேட்டீங்களா? ரைட். என்னுடைய பார்வையில சில இந்த புத்தகத்துல இருந்த சில விஷயங்களை நானாகவே என் மீது கொஞ்சம் பரீட்சித்து பார்த்திருக்கிறேன். ஆனா அதுல சில மாற்றங்கள் என்னில நடந்திருக்குது. அதற்காக நான் எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொரு ஆட்கள பார்வையில இருக்குது, ஒவ்வொரு ஆட்கள முயற்சியில இருக்குது. ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரு கவலையும் இருக்குது. நான் அதை திருப்பி மீளாய்வு செய்யணும்னு சொல்லி செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இப்படியான ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த புத்தகத்துல இருக்கிறபடியா இது ஒரு 4 பேருக்கு இதை பகிர்ந்தால் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த புத்தகத்தை வாசிச்சாதான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு அபிப்பிராயம் நான் என்னில இருக்குது. ஆனா என்ன பொறுத்தளவுல இதுல நிறைய விஷயங்கள் ஒரு குறுகிய காலத்துல சில மாற்றங்களை செய்திருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். புத்தகம் மூலமா. அப்போ உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக நான் சொன்னால் ஒரே ஒரு வசனத்தை சொல்வதாக இருந்தால், இந்த புத்தகம் 3-4 தடவைகள் படித்ததற்கு பின்பு என் வாழ்க்கையில் புதிய பக்கத்தை புரட்டுவதற்கு வழி தந்தது அப்படின்னு முடிச்சிருவோமா? சரி சரியா. அது உண்மை. ஓகே. இன்னும் ஒரு பக்கம், அது முடிவல்ல. இதை விட இன்னும் ஒரு புத்தகம் உங்களை இன்னும் ஒரு முறை புரட்டி போடலாம். ஆனால் இப்போதைக்கு இது இன்னும் ஒரு பக்கத்தை தேட எனக்கு ஒரு புதிய பக்கத்தை திறக்க வைத்தது என்று முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? மற்றது அமைதியாக இருங்கள் என்றதுக்கு போன முறை அதை கலைச்சிட்ட. நீங்க அதை சொல்லியிருந்த நீங்கள் கொழும்புத்துறை என்ற இடத்தில் இலங்கையில் யாழ் மாவட்டத்துல ஒரு
சித்தர் இருந்தார், யோகர் சுவாமிகள் என்று. அவருடைய நிறைய தத்துவங்களை சொன்னார். அவர் ஒரு பெரிய இந்திய சித்தருடைய சிஷ்யன், உடனே வருதில்லை, ராமலிங்கம் அடிகளாருடைய சிஷ்யர் அவர். அவருடைய முதல் 3 தத்துவங்களில் அவருடைய முதலாவது 2 சொல் தத்துவம் சும்மா இரு, 2வது தத்துவம் யாவும் உண்மை, 3வது தத்துவம் எப்போதோ முடிந்த காரியம். இதுக்கு பிறகு நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கானவை இருக்கு. அது முதல் 3 உபதேசங்கள் இதை தந்த. சும்மா இரு என்றால் சும்மா இருப்பதல்ல, அதுக்கு அர்த்தங்கள் 1000. இதைத்தான் நீங்கள் அதுல இல்ல 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 அதல்ல. சும்மா இரு என்றது இப்ப ஒரு வெளிப்படையா சொன்னா, இந்த குயிலுக்கும் காகத்துக்கும் முட்டை விட்டுட்டு கத்துற கதையை சொல்லுவார்கள். ஒரு 2 பேர்ல ஒரு ஆள் ஒரு முட்டை தான் இட்டுட்டு கத்தி கொண்டு திரிவார், இன்னும் ஒருவர் நிறைய முட்டை இட்டுட்டு பேசாம இருப்பார். அதுக்கு அறிய இல்லையா? ஒரு முட்டையை விட்டுட்டு உலகம் முழுக்க சத்தம் போட்டுன்னு தெரியும், நான் முட்டை விட்டுட்டேன், நான் சாதிச்சுட்டேன். காரணம் குயில் நிறைய முட்டைகளை இட்டுட்டு பேசாம இருக்கும் சமயத்துல காகத்தின் முட்டையை கூட தன் கூட்டில் அடைகாக்கும் தன்மை கொண்டது. வெளியில சொல்லாதது. அமைதியா இரு என்பது என்னுடைய முயற்சியை, நான் இதுவும் என்னுடைய அர்த்தம் தான், இன்னும் பலருக்கும் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் வேறு அர்த்தங்கள் தோணலாம். நான் செய்ய வேண்டிய முயற்சிகளை என்னால் முடிந்த வரைக்கும், மை பெஸ்ட், என்னுடைய மேக்சிமம், அதை என்னுடைய அந்தலை வரைக்கும் செய்துவிட்டு முடிவுகள் குறித்து நீ சும்மா இரு, எதுவரையினும் ஏற்றுக்கொள். அப்ப நான் ஒரு வாசகத்தை உருவாக்கினேன், முயற்சி என்னுடையது, முடிவு என்னுடையது அல்ல. இது நான் A-level ஃபெயில் பண்ணிக்கல சொன்ன கதை அம்மாக்கு. நல்லா படிச்சுனான் அம்மா, ஆனா ரிசல்ட் இப்படி வந்துட்டது. நான் ரிசல்ட் தெரியல, அது வேறு யாரோ தந்தது. உடனே லண்டனுக்கு கிளம்பு, இது சரி வராது. ஆனா உண்மையில பாஸ் நான் சும்மா படிக்க சொல்றேன் நான். ஆனா நல்ல ரிசல்ட்ஸ் இல்லை. எல்லாரும் 4A எடுத்த காலம் வந்த காலம் என்கிற போது அது சும்மா இருக்கும். இல்லை, 4A எடுத்திருந்தா நான் இப்ப டாக்டரா இல்ல, ஊபர் டாக்ஸி ஓடிக்கொண்டிருக்கோம் லண்டன்ல. அல்ல 4 ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்து தோய்வு இல்லாம அழுது கொண்டிருக்கோம். நல்ல ஆளும் தப்பிட்டேன். ஓகே, நன்றி. ஆனா நான் சொல்ல வந்த கதை என்னென்றால், அது அந்த முடிவு குறித்து தயங்க கூடாது. எதுவரையிலும் முகம் கொள்ளுற பக்குவம் இருந்தால் எங்களுக்கு கன பிரச்சனைகள் தீர்வாகும். ஏனென்றா வந்த முடிவு தான் வர வேண்டிய முடிவு, ஆனா நான் முயற்சித்ததோ வேறு ஒன்று. சொல்வார்கள், நேரம் சரியா இருக்கணும், நீ முதல் திட்டம் இருக்கணும், நீ அதுக்கான நேரம் இருக்க வேணும், அது கைகூடும் போது உனக்கு விளைவு சாதகமா வரும். ஆனா அந்த காலம் கூடுவது யாருக்கும் தெரியாது. என்னுடைய எப்படி என்னுடைய மைக் டெஸ்டிங் சரி வர்றது மாதிரி இல்ல, அது அல்ல. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். தொடங்கும் போது சத்தம் வெளியில வரையில, அதுதான் சொல்ல வந்து. அதுக்கு நீங்க உடனே சொல்லணும், நான் செய்ய வேண்டிய நான் ஒண்ணும் அது மேல இருக்கிறவன் பிடிக்கல. திருமணம் ஆகிறோம், நம்பிக்கையோடு தான், பள்ளி சத்தம் கூட கேட்க கூடாதுன்றதுக்காக பிளத்து மேளம் அடிச்சு எல்லாம் செய்யறோம். 3 மாசம் 6 மாசம் 3 வருஷம் போக அநேகமானவர்களுடைய வாழ்க்கையில் இதை எதிர்பார்க்க இல்லையே நான் என்பதுதான் முடிவு. மோனண்ணா, பள்ளி சத்தம் கேட்க கூடாதுன்றதுக்காண்டி அப்படி செய்யறாங்க. ஆனா பள்ளி சத்தம் போட்டிருந்தால் அது நடக்க இருக்கிறது தானே. நடுமன்றம் பள்ளி மாதிரி அபசகுனமா காய்ச்சிடாதீங்க. நான் ஒரு அண்மையில் திருமணத்துக்கு போன போது சொட்டியான சவுண்ட்ல மேளம், நிறைய பெரிய க்ரௌட், 1000 பேர் மட்டும் அந்த ஹோலுக்குள்ள குச்சி புச்சி புச்சின்னு பெரிய சத்தம். அப்ப நான் ஒரு கோயில் தர்மகத்தா வந்திருந்தவர், லண்டன்ல அதிக லாபம் விட்டுகிற கோயிலுடைய தர்மகத்தா, அவர்கிட்ட கேட்டேன், இது ஒரு அவசகுனமா இல்ல எனக்கு தெரியுதுண்டு. அதை வீட்டை எனக்கு நொறுக்கென்ன, கல்யாணத்துக்கு போனா வாய் திறக்க கூடாது. ஏனென்றா அந்த சவுண்ட கொஞ்சம் குறைச்சா அந்த சனங்க அதுக்கு மேலான கத்தி கரைக்கணும் இல்ல. அப்போ ஒரு பாட்டு இறைச்சல் மாதிரி அந்த ஹோலுக்குள்ள இருக்க இவ்வளவு செலவழித்திருப்பார்கள். எனக்கு தெரியல எங்கிருந்து காசு வந்ததுன்னு. அதுக்கு பிறகு யோசிச்சேன், இல்லை இதுதான் என்னோடு தான் கதைக்கணும். நான் அந்த தர்மகத்தாவோட கதைச்சது போல கதைச்சிருந்தா வரல, இந்த வீட்டுக்காரர்கள் கேட்டு கதைச்சிருக்க கூடாது.
அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் சொன்ன மானம் போகுது, மேளம் வந்து சவுண்ட் நல்ல சவுனத்துக்கு தான் அதை அடிக்கிறது. எனவே உபரி தகவல் அதில் சொல்லிக்கொண்டேன். சும்மா இருங்க இரு என்பது வந்து ஒரு பெருந்தத்துவம். செய்ய வேண்டியதை அதை சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வாழ்த்து இருக்கிறது, டூ யுவர் பெஸ்ட், உன் திறமையை காட்டு என்றுதான் வாழ்த்துவார்கள். யார்கிட்டையும் போய் இன்னும் அவங்களோட பிள்ளைன்ற ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டா ஒரு 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 கேவலமான ஒரு புத்தி கொண்ட மனிதர்கள் தான் இன்னும் ஒரு ரெண்டு பிள்ளை என்ற பரீட்சை பெறுபவர்களை பெற்றோரிடம் கேட்பார்கள். இப்ப கேட்டு என்ன செய்ய நீங்க பரிந்துரைப்பு செய்து அரசாங்கத்துல உத்தியோகம் வாங்கி கொடுக்க போறீங்க. அது சந்தோஷப்படுறதுக்காண்டி என்னுடைய இல்ல, பிள்ளை இல்ல. பெருசா அதனால எத்தனை பேர் தெரியுமா பொய்யெல்லாம் சொல்லியிருக்காரு. வளமையாக அப்படிதான் நடக்கின்றது. எல்லாமே எல்லாமே பெஸ்ட் ரிசல்ட்னு சொல்லிட்டு பறந்துருவார்கள். பிறகு பிள்ளையும் இந்த ஆண்டியும் எங்கேயா சந்திச்சு கேட்கிற போது, இல்லையே நான் 3 பாடம் ஃபெயில் என்னுள்ள உங்களோட அம்மா தான் நீ சொன்னவா. ஆனா அதுக்கு முதல்ல ஏன் கேட்பான். இப்ப தீரனுடைய மகள் எக்ஸாம் எடுத்தவாவா, நல்லா செய்தவாவா, டன், அதோட கதையை மூடிடணும். ரிசல்ட்ஸை வந்துட்டு அப்புறம் எந்த யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குது, இது கோசிப். ஆகவே இதெல்லாம் செய்யாம சும்மா இறங்குவோம் என்பதுதான் அந்த சும்மா ஒரு தத்துவம். எனக்கு இதுவரையில விளங்காதது பிக் பேங், அதாவது பிக் பேங் இல்ல, என்ன பிளாக் ஹோல்னு சொல்லுவார்களே அந்த இதுவும் இப்பொழுது நீங்க சொன்னீங்களே சும்மா இருந்தது எனக்கு சரியா புரியவில்லை. இல்லை இல்லை, இதை நாங்கள் வேறொரு சாப்டராக வாரம் 5 நிமிடம் பேசுவோம். சும்மா இரு தத்துவத்தை 5 நிமிடங்கள் வாரம் பேசுவோம், பேசிவிட்டு சிந்திப்போம் அதை. இப்ப நான் இதை தேடிக்கொண்டு அதே போல இப்போது புத்தக பரிந்துரைப்பு தான் தொடருது என்ன. அதே போல இந்த தமிழா அல்லது சீனவா தெரியல, ஆனால் தமிழில் எழுதியதாக நாங்கள் நம்புகிறோம். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்ற 3 சொற்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா. தீரன் இதுக்கு 3க்கு விளக்கம் தெரியுமோ? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இல்லை, அடுத்த தடவைக்கு ஒரு சந்தர்ப்பம். அவை பாட்டி சொன்னது நாங்கள் கற்றது அப்ப நீங்க சொல்லக்கூடாது, உதுக்கு மட்டும்தான் விளக்கம் தெரியல. இல்ல அப்படியா சொன்ன, எதுக்கும் தெரியவில்லை. இல்ல, இதுக்கு இந்த 2க்கும் விளக்கம் தெரியல சொன்னீங்க, முக்கியமானது. ஆனால் நாங்கள் பாவிக்கிற ஐபோனுடைய மூல கண்டுபிடிப்பாளர், அவருடைய டீம் தான் அதை மேக் பண்ணினாலும், அவர் ஸ்டீவ் ஜாப் என்பவர் 52 வயதில் புற்றுநோயால் அண்மைய சில வருடங்களுக்கு முன்னர் தான் இறந்தார். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னர். அவர் வந்து படிக்க முடியாமலே தத்தெடுத்த பெற்றோர்கள் இவரை கைவிட்ட கதை. கிருஷ்ணா கோயில்ல தான் போய் ஒவ்வொரு ஞாயிறும் தான் ஒருவேளை சோறுக்கு நிற்பார் கியூவில். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தான். பிறகு அவரை தகப்பன் தாய் முடியாதுன்னு கைவிட்டுட்டார். அவரை வளர்க்க முடியாதுன்னு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேர் 2 பொறுப்பெடுக்கிறவர்கள் எடுக்கிற போது அவர்கள் ஒரு நிபந்தனை போட்டார்கள், நீ தொடர்ந்து உயர்கல்வி கற்பதாக இருந்தால் உன்னை தத்தெடுப்போம் என்று. இவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஓமண்டுட்டார், கையெழுத்து போட்டுட்டார். ஆனால் இவர் காலேஜுக்கு அனுப்பினால் காலேஜில் போய் இவருக்கு இருக்க மனசு இல்லை, வெளியில் வந்திருக்கிறது வேறு எதையாவது யோசிக்கிறது என்கிற போது அவர் ஃபெயில் பண்ணி விட்டார்கள் முதல் வருஷமே. அந்த தத்தெடுத்த பெற்றோர் இவருடைய போஸ்டரிங் அந்த தத்தை ரத்து செய்து விட்டார்கள். இவர் பிறகு மீண்டும் நடுத்தரவுக்கு வந்தவர் தான். நாங்கள் இன்று ஐபோனுங்கிற தத்துவம் வந்தபோது உடைத்தார்கள், என்ன பிறகுதான் ஆண்ட்ராய்டு எழும்பினது. அவர் கலிபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு அழைத்து பேசப்படுகிறார். சொன்னார், யூனிவர்சிட்டி எட்டி பார்க்காத என்ன இங்கு உரையாற்ற அழைக்கிறார்கள் என்று. அப்ப அவர் சொன்ன 3 வார்த்தையில் பசித்திரு, விழித்திருவோ தனித்திருவோ ஒன்றை சொல்லி போட்டு 3ஆவதை உல்டா பண்ணி விட்டுட்டார், முட்டாளாய் இரு. அந்த ஆங்கில வார்த்தை வந்து பி ஃபூலிஷ். நான் இதை 3 வருடங்கள் காட்டிலே இது தலைப்பாக நகர்த்தியிருந்தேன். உருட்டு 3 வருடங்கள் உருட்டினேன். அவர் ஏன் அந்த முட்டாள், யாராவது ஒரு அம்மா அல்லது அப்பா சொல்லுவீங்கம்மா பிள்ளைய பார்த்து, நீ முட்டாளாயிரு. இதை நான் இன்றைக்கு ஹோம்ஒர்க்கா விட்டு வர்றேன். அடுத்த வாரம் பேசுவோம், நேர்களிடம் விட்டு விடுவோம். ஏன் இது ஸ்டீவ் ஜாப்சன் அவருடைய கலிபோர்னியா ஸ்பீச் என்று டைப் பண்ணினா அது ஃபுல் ஸ்பீச் வரும். ஆடியோல இருக்குது, வீடியோ தெரியல, ஆடியோல இருக்குது, டைப்லையும் இருக்குது. அதுல பார்த்த போது இது ஏன் இந்த முக்கூட்டு தத்துவத்துல வந்து ஏன் இவர் முட்டாளாயிரு என்று சொன்னார். அதுக்கு விடை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
ஆனா அவர் சொன்ன கருத்தோ தெரியாது. எனக்கு என் வாழ்க்கையில் பதில் கிடைத்து விட்டது. சில சமயங்களில் முட்டாளாயிரன்றது இல்ல 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 இல்ல, இல்ல. வாழ்க்கையில் நீ எப்போதும் முட்டாளாயிரு. அதுபோலத்தான் சும்மா இரு தத்துவம். அது சரி. வார்த்தை நேரடியா விளங்காது எங்களுக்கு. நாங்கள் அதுக்கு ரூம் போட்டும் யோசிக்கலாம், இன்னும் ஒரு 50 வருஷமும் யோசிக்கலாம். எப்போ பதில் கண்டுபிடிக்கிறோமோ சரியான பதில், அப்போது எங்களுக்கு மணி அடித்து சேமக்கலம் அடித்து சுடலைக்கு கொண்டு போய் கொண்டு தேடல் தானே மனிதன். தேடலை இழந்தவன் நிச்சயமா, நிச்சயமா. அவன் வாழ்க்கை இழந்தவனாக மாறிடுவான். இப்ப இதையுமே இப்ப அடுத்த பெரிய ஒலிம்பிக் நடக்க போதாம் என்று சொன்னா அப்படியே வரட்டும் பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னமே எங்க நடக்குது, எப்படி நடக்குது, என்ன தேடுறார்கள், என்ன இவன் ஃபைனான்சியல் மேட்டர் என்ன, இந்த முறை என்னத்தை உலகத்தில் சாதிக்க போறான்னு ஒருதன் தேடிக்கொண்டிருப்பான். ஆம். சொல்லி அவன் அடுத்த 15 ஆண்டுகளில் நிச்சயமாக எங்களுடைய பிரான்ஸ் பேரை மறந்துட்டு ரஞ்சனா துப்பாக்கியை செய்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ரங்கன் போல நிச்சயமா ஆகிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் சிந்தித்து கொண்டு கடின உழைப்பில் வந்திருப்பார்கள். நிச்சயமா, அதனால் அவருக்கு சொல்ல தெரியாது. தீரன் எங்களோட அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், அவர் கதைக்க மாட்டார், வெட்கப்படுவார் ரெண்டு வழியா இல்லையா. ஆனால் அவனுடைய முயற்சி அவருக்கு அது திருவினை ஆக்கியதுங்கிறதான் அந்த சங்கதி. இப்போ என்னுடைய நிறைவுக்கு வருகிற என்னுடைய முக்கியமான கேள்வி உங்களோட 2 பேரிடம், முக்கியமா விஜய் அவரிடம், போது அந்த யார் அழுவார் இறந்த போது என்பதற்கு பதில் சொல்லவில்லை. நீங்க புத்தகத்தில் தந்திருந்தாரா? இல்ல, அவர் என்னன்னா வாழும் காலத்தில் எப்படி வாழ் என்பதைத்தான் சொல்லி இருக்கிறார். அப்போதுதான் அந்த ஒவ்வொரு கணத்தை நீ மகிழ்ச்சியோடு அனுபவித்திருந்தால் உன் மரணம் உனக்கு மகிழ்ச்சியானது என்கிறது சரி. ஆனா நான் மரணிக்கிற போது இதை நான் பிரச்சனையில வந்தாக்கள நான் கேட்டிருக்கேன். குறிப்பாக கணவன் மனைவி அடிபட்டாக்கள்ட, நீங்க ஒரு நாளைக்கு செத்தது மாதிரி நடியுங்கோ, அப்ப உங்களோட காதுல கதை விடும். இது அந்த குரு சிஷ்யன் கதைகளில் தமிழில் மொழிபெயர்ப்பு கதையில் நிறைய வந்திருக்கிறது. அது ஃபேமஸான கதை என்னன்னா, கொஞ்ச நேரம் அழுது போட்டு அப்ப ஒரு குரு வந்து சொல்லுவார், ரைட் ஆளை நாங்கள் கொண்டு போறோம், கட்டிலோட கிளப்புங்க கொண்ட. அந்த குளறி கொண்ட மனைவி சொல்லுவார், கட்டில விட்டுட்டு ஆளை கொண்டு போவோம். கட்டில விலை கூடின கட்டில, அது விலை கூடின கட்டில். மாதிரி முதலே இறந்த உடனே மோதிரம், அவற்ற காப்பு செயின் எல்லாம் மனைவி உருவிட்டா, பிள்ளைகள் எல்லாம் உருவிட்டார்கள். இப்ப கட்டில படுத்து வச்சிருந்ததானே அவருடைய உடலை அவர் பரிசோதிப்பதற்காகத்தான் அந்த வீட்டில் சொல்றார், இந்த உடலை நாங்கள் எடுத்து பொறுப்பேற்று மரியாதை செய்கிறோம், சிஷியர்களை கூப்பிட்டு வாங்கோ 4 பேர் இந்த கட்டிலோட கொண்டு வாங்குவோம். இந்த மனைவி யாருக்காக கத்தினவர்? கட்டிலுக்காகவும் கணவனுக்காக கத்துற மாதிரி கத்திட்டு கட்டில விட்டுட்டு ஆளை கொண்டு போவோம். ஆகவே நான் இறந்த போது யார் எனக்காக அழுவார் என்பதை நான் இறந்து பார்த்தால் தான் தெரியும். அது நீங்க சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி அவரும் இந்த புத்தகத்துல ஒரு டாபிக் கொண்டு தார. இப்ப நாங்கள் உயிரோட இருக்கையே நாங்கள் இறந்த மாதிரி ஒரு பியூனரல் ஒன்று செய்யணும். அப்ப அந்த டைம் அது அந்த மோரி பேராசிரியர் மோரின்ற கதையிலையும் அது முக்கியமா வருது. ஆனா இந்த புத்தகத்திலையும் அவர் சொல்றார், அப்படி செய்து பார்த்தால் சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு தான் சொல்றார். கரெக்டா? அப்படி கதை, குட்டி கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன் நானும். நிச்சயமா இப்ப இன்னும் ஒரு உபரி தகவல் அதோடு சேர்த்து, இப்ப நாங்கள் இப்ப தீரனை உதாரணமா வைப்போம். மனைவி அரைக்குள்ள கேட்டு கேள்வி தீரன் சொல்றார், வயசும் ஆகுது, தொழில விடையிலாது, இருக்கும் வரைக்கும் ஏதாவது 2 வீடாவது எடுத்து வைக்கணும், ஏனென்றா அப்புறம் நான் இல்லாட்டி இதுகள் கஷ்டப்பட்டுருங்கள் என்று சொல்றாரு. இது நான் கொஞ்ச காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சேன், இது உண்மை ஒன்று பார்ப்போம். கணவனை இழந்து எத்தனையோ அம்மாக்களோடு போய் மனம் விட்டு பேசும். முதல்ல உண்மை சொல்ல மாட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்ச பிறகு வேறு உண்மை. ஒரு இருந்திருந்தா இதெல்லாம் செய்திருப்பியல் ஒன்று கேட்க, அங்காள் இங்கால நான் ஒரு தெரியும் இல்லை, நானும் நீங்களும் தான் நம்ம காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் கேட்க, இல்லை என்ன விட இல்லை, அவர் செய்ய ஒன்றும் செய்ய விட இல்லை. சரியா? அதே போல இப்படி கணவன்மார் இருந்து உழை என்று உழைச்சு, இப்ப தீரன் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ற, கணவர் மிக கடினப்பட்டு உழைப்பார்கள் இல்லையா, ஏனென்றால் நான் இருக்கும் போது என் குடும்பத்துக்காக என்றுட்டு. இவர் இறந்ததுக்கு பிறகு
அது இப்ப தீரனை விதைத்து விட்டு ஒரு ஆண்டு வைப்போம். ஓ அந்த பிள்ளையும் மனைவியும் பிள்ளைகளும் ரோட்டோட திரிவினோம் பிச்சைக்காக ஐரோப்பிய நாட்டுல அல்லது இலங்கையில. யாரையாவது பார்த்துருக்கீங்களா? என்னுடைய கணவன் இறந்துட்டார், நானும் பிள்ளைகளும் ரோட்ல திரியிறோம். ஒருத்தருமே இல்ல. இல்ல இருக்க மாட்டினேன். அது ஏற்கனவே வறுமையில் வாடியவர்கள். இது ஒரு சுகமான வேலை. யாசகம் செய்தால் என்று வந்தா உடனே அந்த தொழிலுக்கு இறங்கின ஆக்களை தான் நாங்கள் இந்த யாசகம் செய்யறல கண்டிருக்கிறோம். நிறைய பேரை காண்ற போது ஒருவர் சற்றியா கஷ்டப்படுவார். அவருக்கு இன்றைக்கு ஒரு தீராத நோயும் வந்துட்டுது. 15 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன், ஐயா உன்னை நம்பி உன் குடும்பம் இல்லை, உங்களுக்கு தெரியாத மோகன் என்ன, உங்களுக்கு தெரியாத மோகன் என்ன. சரியா? இப்ப தெரியும் தானே என்ன? அதுவும் ஔவையாரா சொன்னது, இல்லானை இவ்வுலகம் வேண்டால் அது அருள் இல்லா இருக்கும் பொருள் இல்லா இருக்கும் அங்கேன்னு சொல்லி. அதாவது மனைவி கூட பொருள் இல்லை என்றால் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று 7ஆம் நூற்றாண்டுல எழுதி வச்சவில்லானே. சரியா? அப்ப அந்த நேரத்துல தான் உண்மையா வருது. அப்ப நான் என்னுடைய அம்மா அப்பா இறந்த போது அம்மாவினுடைய கதறல் எனக்கு, நான் 10 வயசு அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு இரவே திருப்பி குளர்றா 8 பிள்ளைகளோட நான் என்ன செய்கிறது? அதைத்தான் நான் தனியா விட்டுட்டு போட்டீங்க 8 பிள்ளைகள். இல்ல அவுக்கண்டு விட்டுட்டு போட்டீங்களே. அந்த மனிதன் இறந்ததுக்காக தான் அம்மா அழுதுதா பகல் முழுக்க நானும் அழுது. நான் அம்மா ஏன் குளர்றான்னு தெரியாது. 10 வயசு அவ்வளவு அறிவில்லை என்ன. இதை நிறைய நாட்கள் சிந்திச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு அம்மா எங்களுக்கு இருந்த வீட்டுல 5 வாசல் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் போய் செம்புல தண்ணி வைப்பா இரவுல. அப்ப நான் வளர்ந்ததுக்கு பிறகு கேட்டேன், அப்பா தானே உள்ள வேற அதுக்கேன் வர விடாம வெளியில தண்ணி வச்சு நீங்க? அப்பாக்கு கடுப்புல பயம் அதுதான் நீட்டவில்லை. ஆனால் இந்த ஒரு மரணம் அலாதியானது. நான் நினைக்கிறேன் மரணம் என்பது இன்னும் ஒரு பெருவாழ்வினுடைய தொடக்கம். அதை நேசிப்பவனுக்கு மரணம் கிட்டையும் வராது, வந்தாலும் அவனுக்கு தெரியாது. மரணத்தை கண்டு எவன் பயப்படுகிறானோ அவன் நித்தமும் மரணிக்கிறான். அந்த வேதனையை அவனுக்கு பல புற்றுநோய்களையும் சொல்லோனாத வியாதிகளையும் தந்து விடுகிறது. அப்போது இன்னொரு பழமொழி சொல்லுவார்கள், அவன் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, இப்போதுதான் அவர்களை புதைக்கிறார்கள் என்று. அதாவது நடைப்பிணமாக வியாதி வந்தவர்களாக மற்றவர்களுடைய கைத்தாங்கலாக எங்களால் என்றும் செய்ய முடியாமல் வாழ்வது என்பது மிகப்பெரிய அநீதி. அது மிகப்பெரிய வாழ்க்கையில் வரக்கூடாத ஒரு துன்பம் அது. அப்ப அது வரைக்கும் நேசிச்சு எங்களுக்கு எல்லாம் அனிவர்சரி பார்ட்டி எல்லாம் சர்ப்ரைஸா செய்த மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இந்த ஆள் ரகசியமா கதைப்பார்கள். என்ன செய்யறது? இருந்தால ஹோமுக்கு போட்டாலும் விடாதுகள், ஊராக்கள் என்ன சொல்லுவினம். அப்ப எங்கள் காதில் கேட்டால் 50-60 ஆண்டுகள் உயிரை கொடுத்து வாழ்ந்த எனக்கு இதுதானா கடைசியா? பேர் சொல்லி அழைத்தது பிணம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. நடைப்பிணம் அதை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் பிணங்களாக, நடைப்பிணங்களாக என்ற அர்த்தம் வருகிறது. ஏன்னா இந்த கதை தான் இவ்வளவு சொல்ல எனக்கும் தூண்டியது. நன்றி விஜய் அவர்களே. உண்மையில இந்த இது அப்பப்ப கேள்விப்பட்டிருந்தாலும் திருப்பியும் இந்த கதையில கொண்டு வந்து அது யார் அழுவார்கள் நான் இறக்கிற போது அந்த சிந்தனை தூண்டல் வந்து நிறைய சிந்திக்கும். ஆனா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். புதிய புத்தகத்தோடு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒளிபரப்பின் நேரம் நிறைவுக்கு வருகிறது. இன்றைக்கு ஒரு பதிவென்றபடினா நாங்கள் 10 நிமிடம் தாமதமாக ஆரம்பித்திருந்தோம். நிறைவின் உங்களுடைய தகவலை தாருங்க. நிச்சயமா உங்களுடைய நீங்களும் நல்ல ஒரு அறிவு சிந்தனையான இதுகளை சொல்லி இருக்கிறீர்கள். அதை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கும் ஒரு நானும் இதோட கூடுதலான தேடுதல்ல முயற்சிப்பேன். கூடுதலாக இப்போ ஒரு விஷயத்தை கண்டா டக்கண்டு அது சம்பந்தமா தேடுறது கூட இருக்குது எனக்கு. கண்டிப்பா உங்களுடைய ஆர்வம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருது. தீரன், உங்கள் 2 பேருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நல்ல விஷயங்களை இப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதாவது இந்த புத்தகத்திலிருந்து என்னுடைய பார்வை என்னன்னு சொல்லி நான் அடுத்த முறை நான் அதுக்குரிய அதற்கு ஒரு சரியான முறையில ஒரு தயார் நிலையில வந்து உங்களோட உரையாட 4 வரி பொழிப்பாக இருந்தால் சிறப்பு. இறுதியில் சொல்லலாம், நீங்களும் தேடுங்க. ஓகே.
அதைத்தான் எல்லாம் விவரமாக தந்தார். ஆம், நன்றி. தொடர்ந்தும் அடுத்த வெள்ளி இணைந்திருப்போம். இன்றைய தகவலுக்கும் பகிர்வுக்கும் மிக்க நன்றி பொன் விஜய் அவர்களே. மீண்டும் சந்திப்போமா? ஆம், மிக்க மோகனா விடைபெற்றுக் கொண்டு நன்றி. ஒரு பாடலை தந்து நாங்கள் நிறைவுக்கு வருவோம். தாருங்கள். ஆமா. பொன் விஜய் அவர்களை மீண்டும் சந்திப்போம். தொடரட்டும் எங்கள் தேடல்கள். நன்றி. மிக்க நன்றி தீரன், மிக்க நன்றி நடாவும். அவர்களே. நன்றி. மீண்டும் நன்றி. சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம்.